God bless you. God bless you. Shalom, shalom, shalom. Thank you for joining us. Today we'll be going through a very familiar subject. We know it all. We have memorized this subject, but the details inside it is very important. When we look the details very carefully, the dimensions change, the message change, the miracle is understood in a very different way, in a very beautiful way. So let's go through the details today. Stick with me, listen to it, listen carefully, and when you go home or when you finish listening, I want you to take that essence with you and put it into practice. God bless you. கிறிஸ்துக்கள் பிரியமானவர்களை எடுத்துக்கொள்வோம். யோவான் எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 38 முதல் 44. ஜான் சாப்டர் 11 38 to 44. யோவான் 11 38 முதல் 44 வாசிக்க கேட்போம். அப்பொழுது இயேசு மறுபடியும் தமக்குள்ளே கலங்கி கல்லறையின் இடத்திற்கு வந்தார். அது ஒரு குகையாயிருந்தது. அதன் மேல் ஒரு கல் வைக்கப்பட்டிருந்தது. இயேசு கல்லை எடுத்து போடுங்கள் என்றார். மரித்தவனுடைய சகோதரியாகிய மார்த்தாள் அவரை நோக்கி, ஆண்டவரே, இப்பொழுது நாருமே 4 நாளாயிற்றே என்றாள். இயேசு அவளை நோக்கி, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று நான் உனக்கு சொல்லவில்லையா என்றார். அப்பொழுது மரித்தவன் வைக்கப்பட்ட இடத்தில் இருந்த கல்லை எடுத்து போட்டார்கள். இயேசு தம்முடைய கண்களை ஏறெடுத்து, பிதாவே, நீர் எனக்கு செவி கொடுத்தபடியினால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். நீர் எப்பொழுதும் எனக்கு செவி கொடுக்கிறீர் என்று நான் அறிந்திருக்கிறேன். ஆனாலும் நீர் என்னை அனுப்பினதை சூழ்ந்து நிற்கும் ஜனங்கள் விசுவாசிக்கும்படியாக அவர்கள் நிமித்தம் இதை சொன்னேன் என்றார். இவைகளை சொன்ன பின்பு, லாசருவே, வெளியே வா என்று உரத்த சத்தமாய் கூப்பிட்டார். அப்பொழுது மரித்தவன் வெளியே வந்தான். அவன் கால்களும் கைகளும் பிரேத சீலைகளினால் கட்டப்பட்டிருந்தது. அவன் முகமும் சீலையால் சுற்றப்பட்டிருந்தது. இயேசு அவர்களை நோக்கி, இவனை கட்டவிழ்த்து விடுங்கள் என்றார். Yes. Read me 39 and 44 again. Just 39. 39 மற்றும் 44 திரும்ப வாசிங்க பாப்போம். இயேசு கல்லை எடுத்து போடுங்கள் என்றார். மரித்தவனுடைய சகோதரியாகிய மார்த்தாள் அவரை நோக்கி, ஆண்டவரே, இப்பொழுது நாருமே 4 நாளாயிற்றே என்றாள். இயேசு அவளை நோக்கி, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று நான் உனக்கு சொல்லவில்லையா என்றார். 44. Yes. அப்பொழுது மரித்தவன் வெளியே வந்தான். அவன் கால்களும் கைகளும் பிரேத சீலைகளினால் கட்டப்பட்டிருந்தது. அவன் முகமும் சீலையால் சுற்றப்பட்டிருந்தது. இயேசு அவர்களை நோக்கி, இவனை கட்டவிழ்த்து விடுங்கள் என்றார். Jesus said, take away the stone. Martha, the sister of him who was dead, said to him, Lord, by this time there is a stench, for he has been dead 4 days. And he who had died came out bound hand and foot with grave clothes, and his face was wrapped with a cloth. Jesus said to him, loose him and let him go. Hallelujah. இன்றைய செய்தியின் தலைப்பு, the block breaker, தடைகளை உடைப்பவர். Amen. We can either say it as a hurdle breaker or block breaker. இன்றைய செய்தியின் தலைப்பு, hurdle breaker, தடைகளை உடைப்பவர். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, தடைகளை உடைப்பவர். ஆமென். கைகளை வைங்க, நாம் ஜெபிப்போம். ஜீவனில் அன்பின் தேவனே, நீ தந்த வார்த்தைக்காக நன்றி செலுத்துகின்றோம். நாங்கள் பேச போகின்ற வார்த்தைகளில் அதில் உள்ள ஆழங்கள், அர்த்தங்கள் எல்லாவற்றையும் புரிந்து சரியாக அதை பயன்படுத்த நீர் உதவி செய்யும். பொறுப்பெடுத்துக்கொள்ளும், வழி நடத்தும். இயேசு நாமத்தில் கேட்கிறேன் ஜீவனில் நல்ல பிதாவே, ஆமென். ஷலோம், ஷலோம், ஷலோம். பக்கத்தில் பார்த்து விஷ் பண்ணுங்க. ஷலோம், ஷலோம். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, இந்த செய்தி முடிக்கும் போது ஒரு வார்த்தை பைபிளில் இருக்கு. கர்த்தர் நல்லவர் என்பதை படித்து பாருங்கள்னு இல்லை, துதித்து பாருங்கள்னு இல்லை, ருசித்து பாருங்கள்னு ஒரு வார்த்தை இருக்கு. ஃபுட்டு, அதாவது சாப்பாடை மட்டும்தான் நம்மளால் ருசிக்க முடியும், ஆமாவா இல்லையா? ஆனால் அதையும் தாண்டி சில சூழல்கள் என்ன அப்படின்னா, ஒரு 4-5 சூழல் நம்ம கடந்து வந்திருப்போம். கடந்து வந்து கொஞ்ச நாள் கழித்து தேவன் அதன் பின்னாடி செஞ்ச ஒரு மாபெரும் காரியத்தை நமக்கு தெரியும் போது, ச்சே அப்படின்னு ருசிச்சு பார்ப்போம் இல்லையா? செஞ்சுருக்கீங்களா இல்லையா? ருசிச்சு பார்த்துருக்கீங்களா? எஸ். அது மாதிரி ஒரு சுகம் கிடைக்கவே கிடைக்காது. அதுபோல் இன்னைக்கு இந்த சப்ஜெக்டுக்கும் நம்ம வாழ்க்கைக்கு என்ன சம்மந்தம் இருக்குது, தேவன் இந்த சப்ஜெக்டில் செஞ்ச மாதிரி என் வாழ்க்கையில் என்ன செஞ்சுருக்கார், இது எல்லாவற்றையும் பார்த்து நம்ம தேவனுடைய மகிமையை ருசித்து பார்க்க போகிறோம். ஆமேன். அல்லேலூயா. ஏன் சத்தமே வரமாட்டேங்குது? நல்ல ஒரு ஆமேன் சொல்லுங்க. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பார்க்க போகிறோம்.
ஆமே. இப்போ இந்த சப்ஜெக்ட் பார்த்தீங்கன்னா லாசரு உயிர் தெழுந்தது விபிஎஸ் கிளாஸ்ல இருந்து நமக்கு தெரியும். ஆமாம் இல்லையா? விபிஎஸ்ல ட்ராமாலாம் போட்டால் ஒரு பையனை துணியில் சுற்றி கொண்டு வருவாங்க. அவர் தான் லாசருன்னு. அவன் நடக்கவும் முடியாமல் வரவும் முடியாமல் ஒரு ஓரமாக நின்றுக்கிட்டு இருப்பாப்புல. அந்த பையனை கை தாங்களாக தூக்கிட்டு வரணும். ஞாபகம் இருக்கா இல்லையா உங்களுக்கு? சின்ன வயசுலேருந்து தெரியும் என்ன நடந்ததுன்னு தெரியும். மனப்பாடமாக இருக்குது. இன்னைக்கு நைட்டு உங்கள் வீட்டுக்கு நான் வந்து 3 மணிக்கு எழுப்பி லாசர் என்னங்க ஆனார்னா 4 நாள் செத்தார் பாஸ்டர், ஆனால் 4வது நாள் இயேசுநாதர் வந்து உயிரோடு எழுப்பிட்டார் பாஸ்டர் நீங்கள் சொல்லக்கூடிய ஆட்கள். ஏன்னா அந்த அளவுக்கு மண்டையில் பதிஞ்சிருக்கு. ஆமாவா இல்லையா? ரைட். இப்போ இதில் சீக்ரெட் என்ன அப்படின்னா, அந்த போடப்பட்ட வசனம் நடந்த சம்பவத்தை கொஞ்சம் உன்னிப்பாக கவனித்தோம் அப்படின்னா அந்த டீட்டெயில்ஸ் விவரங்கள், ஒரு காரியம் நடக்குதுன்னா அதோடைய விவரங்களை கரெக்டாக கொடுப்பாங்க இல்லையா? அந்த விவரங்களை கரெக்டாக கவனித்தோம் அப்படின்னா இதில் உள்ள இன்னும் நிறைய மகிமைகளை தேவன் வெளிப்படுத்துவார். ஆமேன். வெளிப்படையாக படித்தா இயேசுநாதர் போனார், இயேசுநாதர் உயிரோடு எழுப்பினார், இது அவர் செய்த கடைசி அற்புதம். ஓகே, ஏன் செய்தார், எதற்கு செய்தார், இதனை செய்யக்கூடிய தைரியம் எங்கிருந்து வந்தது, எதனால் இதை செய்தார், இதெல்லாம் நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. ஒரு வேதம் வாசிக்கும் போது அதாங்க பியூட்டி. ஏன் செய்யணும்? சரி, இயேசுநாதர் செய்யறாருங்க, எப்படிங்க செஞ்சார் இதை? ஏன்னா வசனம் ஒரு இடத்துல கொடுக்கப்பட்டிருக்கு, என்னை விசுவாசிக்கிறவன் என்னை காட்டிலும் பெரிய. அப்ப நம்மளாலையும் முடியும். இதோடையும் சிறந்த காரியம் இயேசுநாதர் 4 நாள் கழிச்சு உயிரோட எழுப்பினா நம்மளால 6 நாள் கழிச்சு உயிரோட எழுப்ப முடியுன்றதுதான் அதோடைய மீனிங். ஆமாவா இல்லையா? என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்த காரியங்களை விட பெரிய காரியங்களை செய்வான்னு சொல்லப்பட்டிருக்கா இல்லையா? சரி, சொல்லப்பட்டிருக்கு. அப்போ முதல்ல இயேசுநாதர் எப்படி செஞ்சார் நமக்கு தெரியணுமா வேண்டாமா? சும்மா வேதத்தை புரட்டணும், லாசர் இறந்தாரு 4 நாள் கழிச்சு வந்து உயிரோட எழுப்பினாரு அப்படின்றது இங்க மேட்டர் கிடையாது. அது யார் வேணாலும் பேசலாம், தொகுப்பு யார் வேணாலும் செஞ்சிடலாம். ஏன் செய்தார், எவ்வாறு இதை செய்தார்? ஆமாவா இல்லையா? இன்னைக்கு எனக்கு ட்ரம்ஸ் வாசிக்க தெரியுங்க, உங்க எல்லாருக்கும் அது தெரியும். நீங்க என்ன சொல்லுங்க, பாஸ்டர் ட்ரம்ஸ் வாசிக்கிறார். ஓகே, அது எப்படி நீங்க கத்துக்கணும்னா என்ன செய்யணும்? ட்ரம்ஸ் வாசிக்கிறார், ட்ரம்ஸ் வாசிக்க சொன்னா பத்தாது. நான் எப்படி வாசிக்கிறேன், என் கை எப்படி அசைக்கிறேன், எப்படி அதை செயல்படுத்தணும், அந்த ப்ரொசீஜர்லாம் நீங்க படிச்சாதான் உங்களுக்கு வாசிக்க வரும். ஆமாவா இல்லையா? ரைட். அது மாதிரி இந்த அற்புதத்தை எப்படி செஞ்சார், எந்த தைரியத்தில் செஞ்சார் அப்படின்றத நம்ம விவரமா பார்ப்போம். அல்லேலூயா. செய்திக்கு தயாராடிங்க. நல்ல ஒரு ஆமேன் வரணுமே. ஆமேன். இப்போ இயேசுநாதர் வந்து யோர்தான் பின்புறமா இருக்கார். இஸ் பியாண்ட் ஜார்டன் இருக்கு. யோர்தானை விட்டு கொஞ்சம் தள்ளி இருக்காரு. அப்போ மார்த்தாள் மரியாள் இருந்து ஒரு செய்தி வருது. மார்த்தாள் மரியாள் யாருன்னா, சென்ட்னால அவர் காலை கழுவுறாங்க, கழுவி தன்னுடைய முடியினால துடைக்கிறாங்க. அதாவது அவர் இறக்க போறதுக்கு முன்னாடி இவங்க செய்யற சடங்கு அது. அதை வந்து சிம்பாலிக்கா இருக்கும். நீங்க ஜோசன்ல பாத்தீங்கன்னா அது தெரியும். விலை உயர்ந்த சென்ட் அதை காலில் ஊத்தி அப்படியே முடிய வச்சு, தலைமுடிய வச்சு துடைக்கிறாங்க. அப்படிப்பட்டவங்க. அவங்களுடைய சகோதரர் தான் யாரு? லாசர். இப்ப அவரு உடம்பு சரியில்லாம இருக்காருன்னு இயேசுநாதருக்கு செய்தி வர்றாரு. இறந்துட்டாருன்னு செய்தி வரல, உடம்பு சரியில்லாம இருக்காருன்னு செய்தி வருது. 6வது வசனத்தை கொஞ்சம் வாசிங்க. நான் அவன் வியாதியாக இருக்கிறதாக அவர் கேள்விப்பட்ட போது தாம் இருந்த இடத்திலே பின்னும் 2 நாள் தங்கினார். கொஞ்சம் திரும்ப வாசிங்க, நல்ல கவனமா பாருங்க. அவன் வியாதியாய் இருக்கிறதாக அவர் கேள்விப்பட்ட போது தாம் இருந்த இடத்திலே பின்னும் 2 நாள் தங்கினார். ஹலோ, ஒரு மனசாட்சியே இல்லாத மனுஷன் செய்யக்கூடிய வேலை இது. ஆமாவா இல்லையா? நீங்க யார் என்ன வேணும், என்ன இயேசுநாதர் மனசாட்சி இல்லைன்னு சொல்ற? ஆமாங்க, கிடையாது தான். இன்னைக்கு நீங்களோ நானோ நம்ம தெரிஞ்சவங்க ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்காங்க, இல்லை உடம்பு சரியில்லாமல் இருக்காங்கன்னா, இப்போ காலம் நல்ல காலன்றதுனால, நல்ல வளர்ச்சி அடைஞ்ச காலம்னால டக்குன்னு ஃபோன் பண்ணுறோம். ஃபோன் இல்லாத காலத்தில் என்ன செய்வோம்? நேரில் போய் பார்ப்போமா இல்லையா? இன்னைக்கு வரைக்கும் அதை செய்கிறோமா இல்லையா? நம்ம ஃப்ரெண்டோ நம்ம ஃபேமிலியோ ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிட்டாங்க, இல்லை ரொம்ப சிக்காக இருக்காங்கன்னா டக்குன்னு விரைஞ்சு போகிறோமா இல்லையா வீட்டுக்கு பார்க்க? செய்கிறோமா இல்லையா? செய்கிறோன்றவங்க ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள், செய்யாதவங்க சொல்ல வேண்டாம். எல்லாரும் செஞ்சுருக்கோம். ஆமேன். செய்கிறோம்ல.
எந்த முக்கில் இருந்தாலும் கிளம்பி போயிடுறோமா இல்லையா? எங்கள் குடும்பத்துலலாம் ஒரு ஆக்சிடென்ட்டு. எங்கள் மாமாவுக்கு முன்னாடி சின்ன வயசில் நாங்கள் சின்ன பிள்ளைங்களா இருக்கும் போது படை திரண்டு குடும்பமே போச்சு. ஒரு 18-19 பேர் போய் இறங்கணும் ஹாஸ்பிட்டலில் பார்க்க. சிக்கா இருக்காருன்னு சொல்லி, ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு சொல்லி. இங்கே விலை உயர்ந்த எவனுமே செய்ய முடியாத செயலை மார்த்தாலும் மரியாதையும் செஞ்சுருக்காங்க. எப்போ போனாலும் உபசரிக்கிறாங்க. காலில் சென்ட்டை ஊற்றி கழுவி முடியினால தொடக்கிற. யாருமே இதெல்லாம் செய்யலை. செஞ்ச அவங்க சகோதரன் உடம்பு சரியில்லை இருக்காருன்னு செய்தி வந்ததை கேட்காம 2 நாள் தங்கினாது வேற விஷயம். அங்கே நல்லா தெளிவாக பாருங்க, அவன் சிக்கா இருக்கான், உடம்பு சரியில்லாமல் இருக்கான்ற செய்தியை கேட்ட பிறகுதான் இயேசுநாதர் முடிவு எடுக்கிறாரு, இன்னும் 2 நாள் தங்குவோம் இங்கே அப்படின்னு. இது எப்படிப்பட்ட செயல்? நல்ல செயலா சொல்லுங்க? நீங்களும் நானும் அப்படி செய்வோமா சொல்லுங்க? இன்னைக்கு சிட்டி எனக்கு காய்ச்சல், பாஸ்டர் என்னால் ரொம்ப முடியல, வந்து ஜாம் பண்ணுங்கன்னு எனக்கு ஃபோன் வருது. ஃபோன் வந்தோடனே ஒரு 2 நாள் கழித்து போவோம்னா இப்போ சிட்னி அண்ணனுக்கு எப்படி இருக்கும்? பாஸ்டர் ஐயா இருந்தாலும் உடம்பு சரியில்லைன்னு சொன்னால் வந்து ஜாம் பண்ணுறதை விட்டுட்டு, ஏன்னா வேதத்தில் கொடுத்துருக்கா இல்லையா, உடனே சபை மூப்பர் அழைத்து ஜாம் பண்ணுன்னு இருக்கா இல்லையா? இங்க இயேசுநாதர் செஞ்ச செயலை பாருங்க. 6வது வசனத்தை திரும்ப வாசிங்க, அப்பதான் புரியும் நமக்கு. அவன் வியாதியா இருக்கிறதாக, லாசரு வியாதியா இருக்கிறதாக அவர் கேள்விப்பட்ட பொழுது, அவருக்கு நியூஸ் வருது. கேள்விப்பட்ட பொழுது, கேள்வி அதாவது அப்பதான் காதுல வாங்குறாரு. கேள்விப்பட்ட உடனே தாம் இருந்த இடத்திலே இன்னும் 2 நாள் தங்கினார். இன்னும் 2 நாள் தங்கினார். அல்லேலூயா. இருந்த இடத்திலே ஒரு 2 நாள் தங்குறார். ஆமென். 2 நாள் தங்கி நல்லா பொறுமையாக போகும்பா, இப்போதான் உடம்பு சரியில்லாமல் ஆயிருக்கு, என்ன உடனே சத்ருவா போகிறான், ஒரு 2 நாள் தங்கிட்டு போவோம் அப்படின்னு தன்னுடைய சீஷர்களோட சத்தமாக இருக்கார். ஓகே, தொடர்ந்து நீங்கள் வாசிட்டே வந்தீங்கன்னா இதுக்கு ஒரு காரணம் நிச்சயம் இருக்கும். இயேசுநாதர் காரணம் இல்லாமல் செய்ய மாட்டார். சும்மாவும் பேச மாட்டார், சும்மாவும் ஒரு இடத்துக்கு போக மாட்டார். எதை செய்தாலும் ஒரு காரணத்தோடு செய்யக்கூடிய ஆள். ஓகே, இப்போ யூதேயா வழியாக போகலாம் அப்படின்னா அப்போது தன்னுடைய சீஷர்களோட பேச்சுவார்த்தை நடக்குது. தான் சீஷர்கள் கேட்குறாங்க, நம்ம ஏன் இப்போ போனோம், லாசரு தான் நல்லா தானே இருக்கான். இயேசுநாதர்கிட்ட கேட்குறாங்க, லாசருக்கு என்னாச்சுன்னும் போது அவன் ஓய்வெடுத்து கொண்டு இருக்கிறான்றார், உறங்கி கொண்டு இருக்கிறான்றார். உடனே தன்னுடைய சீஷர்கள் கேட்குறாங்க, உறங்கிக்கிட்டு இருக்காருன்னா எந்திரிக்க வேண்டியதானே ஆண்டவரே, நம்ம போய் தான் எழுப்பணுமா? இது நியாயமான கேள்வியா இல்லையா? நியாயமான கேள்வியா இல்லையாங்க? இன்னைக்கு நம்ம எல்லாம் ஒரு ஜப கூட்டத்துக்கு போகிற இடத்துல நீங்கள் கேட்குறீங்க, ஏன் பாஸ்டர் நம்ம சகாயம்மா வீட்டுக்கு போகலன்னு? அவங்க உறங்கி கொண்டு இருக்காங்கன்னா நீங்கள் என்ன சொல்லுவீங்க? நான் சொல்கிறேன், அங்கே போய் நம்ம எழுப்பி அவங்கள கூட்டு போகணும்னா ஏன் அவங்களுக்கு எந்திரிச்சு வர தெரியாதான்னு கேட்போமா இல்லையா? கேட்கக்கூடிய காரியம்தான். இயேசுநாதர் வந்து விசுவாசமா அந்த இடத்துல பேசுறாரு. இது அவங்களுக்கு புரியல. எங்க வாசிங்க அந்த வசனத்தை. இவைகளை அவர் சொல்லிய பின்பு அவர்களை நோக்கி நம்முடைய சிநேகிதனாகிய லாசரு நித்திரை அடைந்திருக்கிறான், நான் அவனை எழுப்ப போகிறேன் என்றார். இப்போ இந்த வசனத்துல, இந்த சம்பவத்துல 8 பிளாக் இருக்கு, 8 மேஜர் பிளாக். 1, எடுத்தோடனே தேவன் சொல்றார் அவன் நித்திரையாய் இருக்கின்றான். சொன்னதுக்கு பதில பாருங்க. அதற்கு அவருடைய சீஷர்கள் ஆண்டவரே நித்திரை அடைந்திருந்தால் சுகமடைவான் என்றார்கள். சுகமடைவான் இங்கிலீஷ்ல தெளிவா இருக்கு. தூங்கிட்டு இருந்தா அவன் எந்திரிச்சிருவான், நம்ம ஏன் போய் எழுப்பணும்னு இருக்கு. அதுதான் லிட்ரல் மீனிங், லிட்ரல் டிரான்ஸ்லேஷன் அதுதான். அவன் உறங்கிட்டு இருக்கானா அவனே எந்திரிச்சிருவான். இது பிளாக். தான் சொன்னதை புரிஞ்சிக்காம அவிசுவாசமா கேட்ட இடம் பிளாக். 2வது, தோமா என்ன தெரியுமா சொல்றாரு? இயேசுநாதருக்கு வந்து இவங்க சொன்னா புரியலன்ட்டு நேரடியாக சொல்லிட்டார், அவன் செத்துட்டான்ப்பா, அவன் செத்துட்டான், நம்ம போய் தான் ஆண்டவருடைய மகிமை காண்பதற்காக ஆண்டவர் இப்படி ஒரு காரியத்தை செஞ்சிருக்காரு அப்படின்னு சொன்னோடனே தோமா என்ன சொல்றாருன்னு வாசிங்க பார்ப்போம். தோமா சொல்றாரு, லெட்ஸ் கோ அண்ட் டை வித் ஹிம் அப்படின்றாரு. 2வது பிளாக் வாசிங்க. இயேசுவானவர் அவருடைய மரணத்தை குறித்து அப்படி சொன்னார். அவர்களோ நித்திரை செய்து இளைப்பாறுதலை குறித்து சொன்னார் என்று நினைத்தார்கள். ஓகே. அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, லாசரு மரித்து போனான் என்று வெளிப்படையாய் சொல்லி, நான் அங்கே இராததினால் நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களா இராதற்கு ஏது உண்டென்று உங்கள் நிமித்தம் சந்தோஷப்படுகிறேன். இப்பொழுது அவனிடத்திற்கு போவோம் வாருங்கள் என்றார். சொல்லிட்டாரு. 16 வசனத்தை பாருங்க. அப்பொழுது திதிமு என்னப்பட்ட தோமா மற்ற சீஷர்களை நோக்கி அவரோட கூட மரிக்கும்படி நாமும் போவோம் வாருங்கள் என்றான். இப்போ புரியுதா ஏன் தோமா இந்தியாவுக்கு வந்தாருன்னு? உங்களுக்கு புரியலையா?
தோமா சொன்ன டயலாக பார்த்தீங்களா? உயிரோடு இருக்கிறதுக்கு அந்த ஆளோட போய் சாவும். இது நம்ம தாயார்களுக்கு நேச்சுரலாக வர டைலாக். எங்கேருந்து வந்திருக்கு பார்த்தீங்களா? அதனால தான் சரியாக தோமாவை இந்தியாவுக்கு அனுப்பிச்சுட்ருக்காரு. நீயும் அந்த கூட்டத்தோடய போய் ஆண்டவர் விசுவாசமா என்ன சொல்றாரு? செத்துட்டான்பா, ஆனா இது தேவனுடைய மகிமைக்குன்றாரு. சொல்லி 5 நிமிஷம் அவளை பக்கத்துல இருந்து வாங்க நம்மளும் போய் சாவோம், அதானே நம்ம தலைக்கு வாச்சது அப்படின்றாரு தோமா கூட இருந்துகிட்டே. எப்படி இருந்திருக்கும் இயேசுநாதருக்கு? 2வது பிளாக் இது. ஓகே, 3வது பிளாக் என்ன தெரியுமா? லாசர் இறந்து எத்தனை நாள் ஆகுது? 4 நாளுங்க. இயேசுநாதர் இதுல 2 நாள் ஸ்டே வேற பண்ணிட்டு வந்திருக்காரு. அப்போ இயேசுநாதருக்கு அவன் சிக்கா இருக்கான்னு செய்தி கொண்டு வரும் போதே அவன் செத்துட்டான். புரியுதா உங்களுக்கு? ஹலோ, இயேசுநாதர் அவன் சிக்கா இருக்கான்னு கேட்டதுக்கு அப்புறம் தான் 2 நாள் தங்கியிருக்காரு. 2 நாளைக்கு அப்புறம் கிளம்பி வந்துட்டார் ஸ்பாட்டுக்கு. ஆமாவா இல்லையா? அப்ப அந்த 2 நாள் செய்தி வரதுக்கு முன்னாடி 2 நாள், அப்போயே அவன் செத்துட்டாங்க. 4 நாள் ஆயிடுச்சு. புரியுதா உங்களுக்கு? செய்தி அவனுக்கு, அதாவது அவன் லாசர் வந்து உடம்பு சரியில்லாம இருக்கான்னு சொல்லி அனுப்புனாங்க பாருங்க. சொல்லி அனுப்புனவன் வந்து சேர 2 நாள் ஆச்சு. சொல்லி அனுப்பி கொஞ்ச நேரத்துல அவன் செத்து போயிட்டாங்க. க்ளோஸ். 4 days ஆயிடுச்சு. 4 நாள். இது 3வது பிளாக்கு. சரிங்களா? இப்போ இயேசுநாதர் வந்துட்டாருன்னொன்னே மார்த்தாள் ஓடி வராங்க இயேசுநாதர்கிட்ட. நம்ம செய்வோமா இல்லையா? ஏன்னா நம்பிக்கை நட்சத்திரம் அவர் தான். அவர்கிட்ட தான் எல்லாமே இருக்கு. அவரை விட்டா வேற வழி கிடையாது. கூடவே இருந்தவராச்சே, எவ்வளவோ அற்புதம் பண்ணியிருக்காரு. அதனால ஓடி வராங்க மார்த்தாள். ஓடி வந்து பேசுறாங்க. என்ன பேசுறாங்கன்னு கொஞ்சம் பாருங்களேன். இயேசு வருகிறார் என்று மார்த்தாள் கேள்விப்பட்ட போது அவருக்கு எதிர்கொண்டு போனாள். மரியாளோ வீட்டிலே உட்கார்ந்திருந்தாள். சரி. மார்த்தாள் இயேசுவினிடத்தில் வந்து ஆண்டவரே, நீர் இங்கே இருந்திருந்தீரானால் என் சகோதரன் மரிக்க மாட்டான். இப்பொழுதும் நீர் தேவனிடத்தில் கேட்டுக்கொள்வது எதுவோ அதை தேவன் உமக்கு தந்தருளுவார் என்று அறிந்திருக்கிறேன் என்றாள். இது 4வது பிளாக். வந்த வேகத்துக்கு இயேசுநாதருக்கு எல்லாம் தெரியும், நமக்கும் தெரியும். வந்த வேகத்துக்கு நீங்க இங்க இருந்திருந்தீங்கன்னா காப்பாத்திருப்பாங்க ஆண்டவரே. அவிசுவாசமான பிளாக் 4வது பிளாக். ஓகே, 4 பிளாக்ஸ் ஆயிடுச்சு இது வரைக்கும். 4 இடத்துல தடை ஆயிடுச்சு. ஓகே, 5வது தடை என்ன தெரியுமா? இயேசுநாதர் சொல்றார், கவலைப்படாத, உயிர்த்தெழுதல் நாளில் அவன் உயிர்த்தெழுவான் அப்படின்னு. அவன் உயிர்த்தெழுவான்னு சொன்னதை மார்த்தாள் என்னவா எடுத்துக்கிட்டாங்க தெரியுமா? வாசிங்க பார்ப்போம். இயேசு அவளை நோக்கி, உன் சகோதரன் உயிர்த்தெழுந்திருப்பான் என்றார். இயேசுநாதர் முழு விசுவாசத்துல இருக்கார். உன் சகோதரன் உயிர்த்தெழுவான் அப்படின்றாரு. அதுக்கு மார்த்தாளோட பதில பாருங்க. அதற்கு மார்த்தாள் உயிர்த்தெழுதல் நடக்கும் கடைசி நாளிலே அவனும் உயிர்த்தெழுந்திருப்பான் என்று அறிந்திருக்கிறேன் என்றாள். இது 5வது பிளாக். இயேசுநாதர் சொன்னது இப்போ நடக்க போறது. அந்த அம்மா இன்னும் கூட ஒரு அவிசுவாசமா கடைசி நாள்ல எந்திரிச்சிருப்பான்னு எனக்கும் தெரியும், இப்போ ஒன்றும் செய்ய முடியாம போயிட்டே அப்படின்னு அவங்க வேதனையை தெரியப்படுத்துறாங்க. இது 5வது பிளாக். ஆமேன். இப்போ திரும்ப தொடர்ந்து வாசிங்க. இயேசு அவளை நோக்கி, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன். என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். ஓகே. உயிரோடு இருந்து என்னை விசுவாசிக்கிறவன் எவனும் என்றென்றைக்கும் மறியாமலும் இருப்பான். ஓகே, இத சொல்லி முடிச்சிட்டாங்களா? இப்போ மார்த்தாள் புலம்பி முடிச்சு அவர் சொன்னது ஓரளவுக்கு எங்கேயோ ஒரு ஓரத்துல பொறி தட்டின மாதிரி தட்டிருச்சு. சரி, என்னமோ செய்ய போறாரு அப்படின்னு. இப்போ மார்த்தாள் என்ன பண்றாங்க? சீக்கிரட்டா போய் யாருக்கும் தெரியாம மரியாள்கிட்ட இயேசுநாதர் வந்திருக்காருன்னு சொல்றாங்க. உடனே மரியாள் திடுதிடுன்னு எந்திரிச்சு ஓடி வராங்க. ஓடி வந்து மரியாள் என்ன செய்யறாங்க? மார்த்தா என்ன செஞ்சாங்களோ அதையே திரும்ப செய்யறாங்க. ஆண்டவரே, நீர் இருந்திருந்தால் காப்பாத்திருக்கலாம்னு அவங்களும் அதே காரியத்தை, எங்க வாசிங்க, அதே காரியத்தை ரிப்பீட் பண்றாங்க. இயேசு இருந்த இடத்தில் மரியாள் வந்து அவரை கண்டவுடனே அவர் பாதத்தில் விழுந்து ஆண்டவரே, நீர் இங்கே இருந்திருந்தீரானால் சகோதரன் மரிக்க மாட்டான் என்றார். அல்லேலூயா. ஒரு நிமிஷம் இங்க பாருங்க. ஒரு ஆள் ஒரு காரியத்தை செய்ய முடியும்னு தெரிஞ்சும் நம்ம அந்த ஆளை திரும்ப திரும்ப கேள்வி கேட்டால் அந்த ஆள் கோவம் வருமா வராதா? கோவத்தை விடுங்க, ஒரு மாதிரி சோர்வு அடைஞ்சிருவாங்களா இல்லையா? அட, எத்தனை வருஷமா நான் செஞ்சுட்டு வரேன், எனக்கு தெரியாதா? வருமா இல்லையா? எங்கள் அம்மா நல்லா பிரியாணி செய்வாங்க, கண்ணு போட்டுறாதீங்க, சோத்திரம். நல்ல பிரியாணி செய்வாங்க. எல்லா ஜாமானையும் வாங்கி கொடுத்துட்டு எங்கள் அம்மாட்ட
நல்லா செஞ்சிருவீங்களா, நல்லா செஞ்சிருவீங்களா, நல்லா செஞ்சிருவீங்கன்னு கேட்டால் கோவம் வருமா வராதா? கோவத்தை விடுங்க. எத்தனை தடவை நான் பிரியாணி செஞ்சு சாப்பிட்ருப்பேன். என்னைய பற்றி தெரியாதான்னு சோகமாவாங்களா மாட்டாங்களா? ஆவாங்களா மாட்டாங்களா? இயேசுநாதர் அப்படி ஒரு சூழலில் இருக்கார். நான் என் விதவையோட பையனை உயிரோடு எழுப்புறாரு, செய்கிறாரு. நூற்றுவ தலைவன் மகனை உயிரோடு எழுப்புறாரு, சரி பண்ணுறாரு. தொட்டா சொஸ்தமாகுது, எல்லாத்தையும் சரி பண்ணுறாரு. அவர் செய்யாத அற்புதம் இல்லை, பைபிளில் எழுதாத நிறைய அற்புதம் இருக்குது. இதை கூட இருந்து இவனுங்க எல்லாரும் பார்த்ததுக்கு அப்புறமும் 2 சகோதரியும் சொல்லி வச்ச மாதிரி என்ன கேட்குறாங்க, இருந்திருந்தா காப்பாற்றிருக்கலாமே. அவர் எங்கேயோ ஒரு தூரத்துலேருந்து ஒரு வார்த்தை சொன்னதுக்கு அங்கே சொத்தமாகுது. ஒத்துக்கிறீங்களா நீங்கள்? நூற்றுவ தலைவன் இடத்துல ஒரு வார்த்தை தான் பேசுவார், சரியாவது. இது எல்லாவற்றையும் அறிந்த இவர்கள் இயேசுநாதரை கேள்வி கேட்கிறார்கள், இருந்திருந்தா செஞ்சிருக்கலாமே, இப்போ நீங்க இல்லையே. அதாவது தான் யாருன்னு தெரிஞ்சுமே ஒருத்தரை கொஸ்டின் பண்றாங்க. அப்போ அவர் ஒரு மாதிரி மனசு நொந்து போய் அந்த இடத்துல கண்ணீர் சிந்துறாருன்னு ஒரு வார்த்தை இருக்கு. இதை பல பேர், இதை லைட்டா நான் கிளியர் பண்ணிடுறேன். பல பேர் நினைச்சுக்குவாங்க, இயேசுநாதரே கண்ணீர் சிந்தின இடம் இருக்கப்பா, சோகமாகி இயேசுநாதரே கண்ணீர் சிந்த. பிராக்டிக்கலா எனக்கு ஒரு பதில் சொல்லுங்க. இயேசுநாதருக்கு தெரியும் தான் உயிரோட எழுப்ப போறது, ஆமாவா இல்லையா? கேட்கறதுக்கெல்லாம் பதில் சொல்லிட்டே வாங்க. இயேசுநாதருக்கு தெரியுமா இல்லையா உயிரோட எழுப்ப போறோமா இல்லையான்னு? ஆமேன். மார்த்தாள்கிட்டே 2 தடவை சொல்லிட்டாரு, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமா இருக்கிறேன், நான் உயிரோட எழுப்ப போறேன், உன் தம்பி உயிரோட சொன்னாரா இல்லையா? சொன்னார். தெரியுது உயிரோட எழுப்ப போறோம்னு தெரியுது. உயிரோட எழுப்ப போறோம்னு தெரிஞ்சும் யாராவது இறந்தவனை குறித்து அழுவாங்களா? இறந்தவனை குறித்து அழுவாங்களா? இப்படி கேட்டால் உங்களுக்கு புரியாது. இப்படி வச்சுக்கலாம், பாஸ்டர் செல்வநாதன் இறந்துட்டாரு, உடனே இப்போ ஓன்னு அழுவாதீங்க, நடந்து 3.5 வருஷம் ஆயிடுச்சு, இதுக்கப்புறமா அழுதிங்கன்னா அப்புறம் அவ்வளோதான் பார்த்துக்கோங்க. செல்வநாதன் பாஸ்டர் இறந்துட்டாரு, நீங்கள் எல்லாம் செய்தி கேட்டு ஓடி வரீங்க. ஓடி வரும்போது ஆண்டவர் உங்கள்கிட்ட தோன்றி, உங்கள் எல்லார்ட்டையும் தோன்றி, கவலைப்படாதீங்க, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நான் உயிரோட எழுப்பிடுவேன். எத்தனை பேர் வந்து அழுவீங்க? அழுதுட்டு வருவீங்களா? உங்களுக்கு தெரிஞ்சு போச்சு ஆண்டவர் உயிரோட எழுப்ப போறாருன்னு, தைரியமா வருவீங்களா இல்லையா? வந்து என்கிட்ட சொல்லியிருப்பீங்களா இல்லையா, கவலைப்படாதப்பா ஆண்டவர் சொல்லிட்டாரு, இப்போ உயிரோட எழுப்ப போறாரு அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே வருவீங்களா இல்லையா? அப்படித்தானே இயேசுநாதருக்கு இருந்திருக்கும். அப்புறம் எதுக்கு இயேசுநாதர் அழுவணும் சொல்லுங்க? நிறைய பேர் அதை அப்படியே ஒரு மாதிரி அப்படி ஃபார்ம் பண்ணுவாங்க. God had sympathy on Lazarus. He was also a human. He also cried. He also had emotions. Bloody interpretation. This is one of the worst interpretations I have ever had. இப்படி ஒரு செய்தியை நான் கேட்டதே ஏன்னா இயேசுவானவரையும் அந்த சிவாஜி கணேசன் ரோல்குள்ள கொண்டு வராங்க. புரியுதா உங்களுக்கு? இயேசுநாதரே அழுதார், அதனால நம்ம அழுகுறதுல தப்பு இல்லை. இல்லை, எதுக்கு அழுதார்னு முதல்ல புரிஞ்சுக்கணும். 3.5 வருஷம் ஊழியம் செஞ்சிருக்கார், கண்ணு முன்னாடி அற்புதம் செஞ்சிருக்கார், அதுக்கப்புறமும் நம்ப முடியலன்னா ஒரு ஆள் மனசு நோகுமா இல்லையா? நோகுமா நோகாத? அவசியம் நோகும். எஸ்தர் அம்மாவும் உங்களுக்கு எத்தனை வருஷமா தெரியும்? ஒரு 5 வருஷம் தெரியுமா? ஓகே. இப்போ எஸ்தர் அம்மா ஜோம் பண்ணுறாங்க ஒரு விஷயத்துக்காக. நீங்கள் ஜோம் பண்ணதுக்கப்புறமும் இருந்தாலும் அப்படின்னீங்கன்னா எஸ்தர் அம்மாவுக்கு மனசு வலிக்குமா இல்லையா? ஏண்டா 5 வருஷமாக நான் தான் வழி நடத்தினேன், இப்போ நம்மளேன்னா அவங்களுக்கு மனசு வலிக்குமா வலிக்காதா? வலிக்கும்ல எஸ்தர் அம்மா? அவசியம் வலிக்கும். வலிக்குமா இல்லையா? கண்ணீர் சிந்துவாங்களா இல்லையா? இதை இந்த சிம்பத்தி கோர்ட்டுக்குள்ளே கொண்டு வந்து ஆண்டவர் அழுதாரு, ஹியூமன் எமோஷன், இதெல்லாம் வந்து இட்ஸ் அப்சல்யூட்லி ராங். The reason he cried is, even after all these miracles, people didn't believe him. இது வெளியில் உள்ளவங்க செஞ்சிருந்தாலும் பரவாயில்ல, ஹலோ, புறஜாதியார் நம்பலைனாலும் பரவாயில்ல, கூட உள்ளவங்க நம்பலையேங்க. மார்த்தாள் மரியாள் அவ்வளோ தெரிஞ்சவங்களாச்சே. ஏங்க, யார் வீட்டுக்கும் சும்மாலாம் போக மாட்டார் இயேசுநாதர், ஆனால் அவங்க வீட்டுக்கு போய் உபசரி பேசுகிறாரு. மார்த்தாள் மரியாள்கிட்ட பேசும்போது ஒருத்தங்க வேலை செஞ்சுக்கிட்டே இருக்காங்க, அப்போ யார் சிறந்த பங்கை தேர்ந்தெடுத்தாருன்னு பேசுகிறாரா இல்லையா? ஆமாவா இல்லையாங்க? அவ்வளோ க்ளோஸுங்க, லாசரும் அவ்வளோ க்ளோஸு. அவங்களே நம்பலைன்னா எப்படிங்க நடக்கும் சொல்லுங்க? மனசு உடைஞ்சு போறார், கண்ணீர் சிந்துறார். இது வந்து 6வது பிளாக். 7வது பிளாக் என்ன தெரியுமா? அங்க கூட வெளியில நின்றுட்டு இருப்பாங்க பாருங்க வந்தவங்க,
அவங்க 36, 37 வாசிங்க நான்சியக்கா. அப்பொழுது யூதர்கள் இதோ இவர் அவனை எவ்வளவாய் சிநேகித்தார் என்றார்கள். உடனே அவங்க சிம்பத்தியா பேசுறாங்க. ஓகே. அவர்களில் சிலர் குருடனுடைய கண்களை திறந்த இவர் இவனை சாகாமல் இருக்க பண்ணவும் கூடாதா என்றார்கள். எப்படி பாத்தீங்களா? சாவுக்கு வந்தோமா, மாலையை போட்டோமா, போனோமான்னு இல்லாம அங்க நின்று இந்த ஆள் தான் கண்ணெல்லாம் திறந்தாரு, இவனையே சாக விட்டாரு அப்படின்றான். எவ்வளவு கொழுப்பு இருப்பாருங்க அவங்களுக்குலாம். யூதர்கள் தெரிஞ்சுக்கோங்க, நீங்கள்லாம் யூதர்கள் பிழைக்கணும்னு ஜம் பண்ணிட்டு இருக்கீங்க. அவனை மாதிரி முசுடு பிடிச்சவன் இந்த உலகத்தில் எவனும் கிடையாது. நின்று அசால்ட்டா அவன் சொல்கிறான், இந்த இவர் கண்ணெல்லாம் திறந்தாரப்பா, இவர் வந்து திறக்க வேண்டியதானே. 7வது பிளாக்கு, 7வது தடை, தொடர்ந்து அவிசுவாசம். ஒவ்வொரு அடியா முதல்ல தன்னுடைய சொந்த சீஷர்கள், 2வது தன்னுடைய விசுவாசித்த தன்னுடைய நண்பர்கள், 3வது தனக்கு வெளியில் உள்ளவர்களும் இப்போ அவிசுவாசிக்கிறாங்க. யூதர்களும் கூட இருந்து பார்த்த அற்புதங்களையும் அவிசுவாசிக்கணும், கேட்ட அற்புதங்களையும் இப்போ நினைவுக்கு வராமல் போயிடுச்சு. 3வது பிளாக் இது. 7வது பிளாக் இது. ஆமேன். இப்போ இதெல்லாம் தாண்டி இயேசுநாதர் தைரியமா போய் கல்லை புரட்டி போடுங்கள்ன்றார். ஆமே, புரட்டி போடுங்கள்னு சொன்னதுக்கு அப்புறம் 39வது வசனத்துல மார்த்தா கடைசியா ஒரு பிளாக் வைக்கிறாங்க. என்னன்னு வாசிங்க. மார்த்தாள் அவரை நோக்கி, ஆண்டவரே இப்பொழுது நாருமே 4 நாளாயிற்றே. 4 நாள் ஆயிடுச்சு. அவருக்கு அதெல்லாம் தெரியாமையாங்க அங்க வந்திருப்பாரு. ஒருத்தர் கல்லை புரட்டி போட சொல்லி தைரியமா சொல்றாருன்னா எப்படி நம்ம ஓடி இருப்போமா இல்லையா? நம்மெல்லாம் அங்க இருந்தா வேலையா போய் கல்லை புரட்டி இருப்போமா இல்லையா? ஆஹா, உயிரோட எந்திரிக்கிறாங்களோ இல்லையோ, ஏதோ செய்ய போறார். இருங்க, இயேசுநாதரை விடுங்க. பாஸ்டர் செல்வநாதன் இருக்கும்போது நீங்க எல்லாம் இருந்தவங்க தானே. இறந்த வீடு ஆயிருங்க. இன்னொருத்தன் நமக்கு இப்பயே தெரிஞ்சிருச்சு நான் என்ன சொல்ல போறேன்னு. யாராவது இறந்துருவாங்க சர்ச்சில், பெரிய பாஸ்டர் மூலியமா செய்தி பெறும், பாஸ்டர் ஜெபம் பண்ண வராருன்னு. படை திரண்டு போறோமா இல்லையா? இல்லைன்னு தலையாட்டினீங்கன்னா எந்த தேதி வந்தீங்க, என்ன ட்ரெஸ்ல வந்தீங்கன்னு எல்லாத்தையும் நான் சொல்லுவேன். ஏன்னா நான் கூட இருந்து பார்த்துருக்கேன், அதனால மறக்க கூடாது. படை திரண்டு போவோம். போனாங்க, ஐஸ் பாக்ஸ் ஆஃப் பண்ணி பெட்டியெல்லாம் திறந்து வச்சிருப்பாங்க. ஆமாவா இல்லையா? ஆமேன்னு சொன்னாதான் யூடியூப்ல உள்ளவங்களுக்கு கேட்கும். ஆமேன். ஐஸ் பாக்ஸ்லாம் திறந்து வச்சிருப்பாங்க. என்ன பாஸ்டர் செல்வநாதன் எத்தனை பேரை உயிரோட எழுப்பினார்? நீங்க எத்தனை பேரை பார்த்துருக்கீங்க? எழுப்புனதில்லை, ஆனா ஒரு விசுவாசமா இல்லையா? பயங்கரமா ஜெபம் பண்றா இல்லையா? அவரே போறாரு, நம்மளும் கூட போவோம். போய் சுத்தி நின்று அந்நிய பாஷைலாம் பேசியிருக்கீங்களா இல்லையா? ஞாபகம் இல்லையா? தீரன்மா நகர்ல ஒரு டெத்து நடந்தது, எல்லாரும் போனோமா இல்லையா? சுத்தி நின்று அந்நிய பாஷையில பேசிட்டு இருந்தோம். திடீர்னு வெளியில் உள்ள ஆட்கள் சத்துரு மாதிரி வந்தோடனே அது இல்லாமல் போயிட்டு, இல்லைன்னா உயிரோட எழுப்பியிருப்போம் நம்ம. அதுக்கும் பபி சிஸ்டர் ஆமேன்றாங்க. நான் அப்புறமா கவனிச்சுக்கிறேன். ஆமாவா இல்லையா? மெர்வின் நாங்கள்லாம் வெளியில நின்னோம். நானும் மெர்வின்லாம் என்ன டிஸ்கஷன்னா, உயிரோட எழுப்பிட்டா போஸ்டர் பேனர்லாம் அடிச்சிருவோம்யா, வீடியோலாம் எடுத்து பயங்கரமா வைக்கிறோம். அப்போ இன்னொருத்தரும் இருந்தாரு, பயங்கரமா எங்க டிஸ்கஷன்லாம் நீங்கள்லாம் இருந்திருக்கணும். அப்போ களை கட்டிரும், சர்ச்சிலலாம் கூட்டம் அலமோதிரும். இனிமேல் கொஞ்சம் பார்த்து நம்ம ஆளை வச்சுக்கணும், ஜாக்கிரதையாக கொஞ்சம் செக்யூரிட்டிலாம் ரெடி பண்ணணும், கொஞ்சம் பிளாக் கேட்ஸ்லாம் பேசணுமா இல்லையா மெர்வின்? எல்லாம் நாங்கள் அப்படியே ஒரு டிஸ்கஷனில் இருக்கோம். ஏன்னா ஏற்பாடு நாங்கள் ரெடி ஆகிட்டோம். அந்த அளவுக்கு நம்பிக்கை இயேசுநாதர் கூட இல்லை, எங்கள் அப்பாவுக்கு மேலே அவ்வளோ நம்பிக்கை. எழுப்பிடுவார், ஜோம் பண்ணுறார், அந்த அளவுக்கு ஜோம் பண்ணுறார். தீர்க்கதரிசி வேற எழுப்பிடுவார். நாங்கள் எல்லா ஏற்பாடும் பண்ணுறோம். இறந்தவர் உயிர் தெழுந்து விட்டார் போஸ்டர் டைட்டில் நாங்கள் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதாவது ஒரு சாதா மனுஷன் மேலே நாங்கள் இவ்வளோ நம்பிக்கை வச்சு இவ்வளோ செய்கிறோம். இங்கே இயேசுநாதர் நின்று கல்லை புரட்டி போடனா நாருமே 4 நாள் ஆயிடுச்சேன்னு அந்த அம்மா பதில் சொல்லிக்கிட்டு இருக்கு. இப்போ கேட்டாங்களா அந்த அம்மாவை, 4 நாள் இறந்துட்டா நாரதானங்க செய்யும், சென்ட்டு வாசனையாக அடிக்கும். அந்த அம்மா நின்று இயேசுநாதருக்கு 8வது ஒரு பிளாக் வைக்கிது. அவர் சொல்கிறார் கல்லை புரட்டி போடுன்றது எவ்வளோ பெரிய விசுவாசமான ஸ்டேட்மெண்ட் தெரியுமா? ஒரு ஆள் 4 நாள் கழித்து கிளம்பி வந்து தெரியுது அவருக்கு 4 நாள் ஆயிடுச்சுன்னு, தெரிஞ்சும் கல்லை புரட்டி போடுன்றாருன்னா எவ்வளோ பெரிய தைரியம் வேணும் தெரியுமா? வந்து சொல்கிறாரு. அந்த அம்மாங்க நின்றுட்டு கடைசியாக ஒரு பிளாக் வைக்கிது. 4 நாள் ஆயிடுச்சு, நாரி போயிடும். நாரி இருக்கும், 4 நாள் ஆயிடுச்சுல்ல அப்படின்னு 8 பிளாக், 8 தடைகள், 8 தடைகளை போட்டுருச்சு. யார் யார் மூலியமா வந்தது இந்த 8 தடைகள்? சொந்த சீஷர்கள், சொந்த நண்பர்கள், சொந்த ஊர்க்காரர்கள்,
இவங்க 3 பேர்ட்ட இருந்து தான் 8 தடைகள் வருது இயேசுநாதருக்கு. அல்லேலூயா. வாழ்க்கையில தடைகள் எப்பொழுதுமே வெளியில 3வது மனுஷன் இருந்து உங்களுக்கு வராது. நண்பர்கள், சொந்தக்காரர்கள், கூட வேலை பார்க்கிறவர்கள், இவர்களிடமிருந்து தான் வரும். ஆமேன். தடைனா உங்க வேலையை இல்லாமல் பண்றது அப்படிதான் கிடையாதுங்க. ஒரு சின்ன வார்த்தையே தடை தான். இன்னைக்கு நல்ல ஒரு இந்த ஞானதாஸ் அங்கிள் நல்ல ஒரு காரியம் இறங்கியிருக்காரு, நான் அவரை பார்த்து இதெல்லாம் வேலைக்கு ஆகுமாங்க அப்படின்னா நல்லா இருக்குமா? அது தடையா இல்லையாங்க? நான் அவரை போய் வாங்க வேண்டாம்னு சொல்லலை, அவர் பணத்தை நான் ஆட்டையை போடலை, எதுவுமே செய்யலை. இது நல்லதாங்கன்னு கேட்டாலே அது தடை தான், மாபெரும் தடை. அது என்ன பாஸ்டரே இப்படி கேட்டு விட்டாரேன்னு அவர் மனசில் ஒரு சஞ்சலம் ஏற்படுமா இல்லையா? படுமா படாதா? ஆமென், படும். 8 பிளாக், 8 ஸ்ட்ரெயிட் பிளாக்ஸ், 8 பிளாக் வரிசையாக அடிக்கிட்டானுங்க, எல்லாம் வச்சுட்டானுங்க. முழுசா தடை. ஆண்டவர் எழுப்பக்கூடாதுன்ற அளவுக்கு அவனுங்க தடை பண்ணிட்டானுங்க. ஏன்னா கமெண்ட் பேசிட்டானுங்க, நடக்காதுன்னு சொல்லிட்டானுங்க. ஒருத்தன் கூட உள்ளவன் அவனோடய போய் சாமுன்றான். 8 தடை, ஸ்ட்ரெயிட் 8 பிளாக்ஸ். சரி, 8 தடை நடந்துருச்சு. எனக்கு என்னன்னா, இப்போ இவங்க எல்லாரையும் விடுவோம், இப்போ இவங்க பேசினதெல்லாம் நம்ம கவனிச்சோம். எனக்கு என்னன்னா, 4 நாள் அவன் இறந்துட்டான்னு இயேசுநாதருக்கு நல்லா தெரியும். அவர் என்ன செஞ்சிருக்கலாம்? யோர்தான்ல இருந்து அங்கிட்டே கிளம்பியிருக்கலாம். சரி, செத்துட்டான், போய் இரங்கல் தெரிவிச்சா போதும். 4 நாள் செத்துட்டான்னு தெரிஞ்சும் தைரியமா ஒரு ஆள் வராருன்னா எங்க இருந்துங்க இவ்வளவு தைரியம் வந்தது? இப்போ 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 நியாயமா எனக்கு பதில் சொல்லணும். வசனம் நீங்க வாசிச்சீங்க, பைபிளை கூட எடுத்து வச்சுக்கோங்க. 11வது வசனத்துல இருந்து லாசர் இறந்தது தான் இருக்கு, எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ எங்கேயாவது ஒரு இடத்துல 4 நாள் செத்த பிறகு இயேசுநாதர் ஜெபம் பண்ண, அதாவது போய் உயிர்த்தெழ போறாரு, உயிரோட எழுப்ப போறாரு. எங்கேயாவது ஒரு இடத்துல இயேசுநாதர் உபவாசித்து ஜெபித்தார், இயேசுநாதர் முழங்கால் படியிட்டு ஜெபித்தார், இயேசுநாதர் ஜெபித்தார் அப்படின்ற வார்த்தை எங்கேயாவது யாராவது எடுத்து எனக்கு காமிக்க பார்ப்போம். Quote me a one verse which says Jesus knelt down and prayed, Jesus fasted and prayed, Jesus spoke in tongues. இந்த மாதிரி ஏதாவது வார்த்தை இருக்கான்னு எடுத்து காமிங்க பார்ப்போம். எந்த ஒரு தூதனும் இயேசுநாதர் முன்னாடி தோன்றி சொல்லலை, நீ போய் லாசரை உயிரோட எழுப்புப்பான்னு சொல்லலை. பிதாவானவர் பேசலை. அதாவது இயேசுநாதர் ஜெபம் பண்ண தனிமைக்கு போகும்போது யார் யார் தோன்றுனா? மோசே தோன்றினார் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் யார் நின்றா? எலியா நின்றாரு. இதை யார் பார்த்தா? கூட உள்ளவங்க. பேதுரு பார்த்துட்டாரு, யோவான் பார்த்துட்டாரு. சாஸ்திராங்கமா விழுந்தாங்களா இல்லையா? அப்போ தெரியுது இயேசுநாதர் எப்போ இப்படி கூட்டு போனாலும் யாராவது வராங்கன்னு உங்களுக்கு தெரியுது. இந்த இடத்துல அப்படி எதுவுமே எழுதலையேங்க. யாரும் ஒரு தூதன் வரல, பிதாவானவர் சொல்லல, வானம் திறக்கப்படல, எதுவும் நடக்கல. சரி, இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் இயேசுநாதர் எங்கேயும் முட்டி போட்டு ஜெபம் பண்ணல. இயேசுநாதர் இப்போ பயணத்தில் இருக்கார், டிராவலில் இருக்கார். இப்படி வச்சுக்கலாம். லாசர் இறந்தது தூத்துக்குடியில், இயேசுநாதர் இப்போ சென்னையிலேருந்து கிளம்பி வந்துக்கிட்டு இருக்காரு. இப்போ மாதிரி காரும் கிடையாது, இளங்கொன்னனை ஓட்ட சொல்லி ஜெபம் பண்ணிக்கிட்டே வரலாம்னு. பொடி நடையாக நடந்து வரணும். நடக்கும் போது யாராவது ஜெபம் பண்ணியிருக்கீங்களா? நடக்கும் போது யாராவது ஜெபம் பண்ணியிருக்கீங்களா? நமக்கெல்லாம் ஜெபம் பண்ண என்ன வேணும்? அமைதியான ஸ்தலம். ஆமாவா இல்லையா? ஆமான்றவங்க ஆமேன்னு சொல்லிடுங்க. உங்கள் ஜெபத்தெல்லாம் பற்றி எனக்கு தெரியும், மாற்றி பேசக்கூடாது. அமைதியான ஸ்தலம், அமைதியான ஒரு கூடுகை, அதெல்லாம் இருந்தால் தான் நமக்கு ஜெபம் பண்ண வருது. அதனால தான் இரவு நேரம் நம்ம ஜெபிக்கிறோம். தூங்குறதுக்கு முன்னாடி ஜெபிச்சுக்கிட்டே நாமளும் பிரயாணம் மேற்கொள்கிறோம். சரியா நான் சொல்கிறது? ரைட். பைபிள் வாசிக்கும் போது எப்படி இருக்குன்னு சூழல்? காலையில் யாராவது பைபிள் வாசிக்கிறீங்களா? ஒரு 10 மணி 11 மணி ஓகே, குழந்தைங்களை அனுப்பிவிட்டு வாசிக்கிறீங்கன்னு வைங்க. மோஸ்ட்டாக நைட்டு தான் வாசிப்போம், டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் அமைதியாக தேவனுடைய வார்த்தையை அப்படி மனப்பாடம் பண்ணுறோன்னு வாசிக்கும் போதே நம்மளும் பைபிள்குள்ளே போயிடுவோம். ஆமாவா இல்லையா? நடக்குதா இல்லையா? இங்கே 4 நாள் பிரயாணம் நடந்து வந்துக்கிட்டு இருக்காரு. கூட நல்ல விசுவாசமான ஜீவன்களை வேற கூட்டு வர்றாரு. கவனிச்சிங்களா? ஆண்டவர் விசுவாசமாக அவங்கள்ட்ட ஷேர் பண்ணுறாரு. ஆண்டவருடைய மகிமை, தேவனுடைய மகிமைக்காக இதெல்லாம் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு, வாங்கப்பா நம்மளாம் போய் ஹெல்ப் பண்ணால் கூட ஒருத்தன் போய் சாவும் வாங்க அப்படின்றா. எப்படி இருந்திருக்கும்? வாயை திறந்தும் பேச முடியல, வாயை திறந்தும் ஜெபம் பண்ண முடியும், கூடையே ஏதாவது சொல்லிட்டு வரானுங்க அவிசுவாசமா. அமைதியாக நடந்து பிரயாணம் மேற்கொள்றார். எங்கேயும் ஜெபித்தார், உபவாசித்தார், முழங்கால் படியிட்டார், திறப்பில் நின்று ஜெபம் பண்றார். எதுவும் இல்லை. நேராக ஸ்பாட்டுக்கு வரார் இயேசுநாதர். வந்து
கல்லை புரட்டி போடு அப்படின்றார். இவ்வளோ அவிசுவாசமான பேச்சுகளை கேட்டதுக்கு அப்புறமும் இயேசுநாதர் சொல்றது கல்லை புரட்டி போடுங்கள் அப்படின்றார். இப்போ என் கேள்வி என்னன்னா, எங்க இருந்து இவ்வளவு தைரியம் இயேசுநாதருக்கு வந்தது? இப்போ அந்த இடத்துலயும் வந்து இயேசுநாதர் என்ன ஜெபம் பண்ணியிருக்கணும்? பிதாவானவரே, நான் பணிகின்றேன், உம்முடைய மகனாக நான் கேட்கின்றேன், இப்பொழுது நீர் இந்த மகனை உயிரோட எழுப்ப எனக்கு நீர் பலனும் சக்தியும் தந்ததற்காக நன்றியும் ஜெபித்திருக்கணுமா இல்லையா? முதல்ல பர்மிஷன் வாங்கியிருக்கணுமா இல்லையா? எதுவுமே செய்யல. இயேசுநாதர் வந்தார், கல்லை புரட்டி போடினார். புரட்டி போட சொல்லிட்டு என்ன தெரியுமா ஜெபம் பண்ணாரு? வாசிங்க. அப்பொழுது மரித்தவன் வைக்கப்பட்ட இடத்தில் இருந்த கல்லை எடுத்து போட்டார்கள். இயேசு தம்முடைய கண்களை ஏறெடுத்து பிதாவே, நீர் எனக்கு செவி கொடுத்தபடியினால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன், நன்றி செலுத்துறாருங்க. அததான் ஞானதாசன் கிளிப்ப செஞ்சுக்கிட்டே வர்றாரு. நன்றி செலுத்துறார். போய் ரிக்வெஸ்ட் பண்ணல, ஆண்டவரே என் ஜெபத்தை கேட்டார்களும் அப்படின்லாம் கேட்கல. கேட்டதுக்காக நன்றி. என்ன ரிக்வெஸ்ட்னு கூட சொல்லல, நான் சொல்ல போறதை நீங்க செஞ்சிட்டீங்க, நன்றி. தொடர்ந்து வாசிங்க. நீர் எப்பொழுதும் எனக்கு செவி கொடுக்கிறீர் என்று நான் அறிந்திருக்கின்றேன். ஆனாலும் நீர் என்னை அனுப்பினதை சூழ்ந்து நிற்கும் ஜனங்கள் விசுவாசிக்கும்படியாக அவர்கள் நிமித்தம் இதை சொன்னேன் என்றார். அல்லேலூயா. என்ன சொல்றாருன்னா, இங்க சுத்தி உள்ள மக்களுக்கு தெரியணுன்றதுக்காக தான் இந்த ஜெபத்தையுமே அவர் ஏறெடுக்கிறார். இல்லைன்னா அது கூட தேவையில்லை அவருக்கு. அல்லேலூயா. என்ன ஜெபம் பண்ணியிருக்கலாம்? நம்மெல்லாம் போய் கல்லை புரட்டினதுக்கு அப்புறம் என்ன ஜெபம் பண்ணியிருப்போம்? நீங்களோ நானோ இருந்தா கல்லை புரட்டி போட சொல்லிட்டு என்ன ஜெபம் பண்ணியிருப்போம்? மனசுக்குள்ள ஜெபம் பண்ணியிருப்போம். விசுவாசமா பண்ணிட்டேன், கப்பல் ஏறிராம மானோம், கொஞ்சம் காத்தருளும் அப்பா. அப்படியே ஜெபம் பண்ற வாக்கில் சைடில் பார்ப்போம், எவனாவது கட்டையை தூக்கிட்டு நிற்கிறானா, நடக்காமல் போயிட்டா அடிச்சிருவானோ. கூட நம்ம ஆட்கள்லாம் நிற்கிறாங்களான்னு பார்த்தா நம்மால் 4 அடி தள்ளி நிற்பான். ஏன்னா பாஸ்டருக்கு மரியாதை கொடுத்து பின்னாடி நிற்பாங்க. ஒரு மாதிரி கதி கலங்குமா இல்லையா? ஆமாவா இல்லையா? சரி, நீங்கள்லாம் இத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்க இப்போவுமே போய் ஹாஸ்பிட்டலில் ஜெபம் பண்ணிட்டு வந்தோம், ஒரு படபடப்பு இருக்கா இல்லையா? ஜெபம் பண்ணி நடக்காமல் போயிட்டுனா மனசுக்குள்ள அந்த கேள்வி இருக்கா இல்லையா? அந்த கேள்வி நல்லா சத்தமா எனக்கு கேட்குது. ஆமென். இன்னைக்கும் போய் கை வச்சு ஜெபம் பண்ணதுக்கு அப்புறமும் ஒரு படபடப்பு இருக்கா இல்லையா? ஐயோ, நம்ம வேற ஜெபம் பண்ணியிருக்கோம். ஆமாவா இல்லையா? சில இடங்கள்ல ஒரு பிரதர் மறிக்கணும்னு ஆண்டவர் தேதி குறிச்சிட்டார். முந்தன நாள் நீங்க போய் ஜெபம் பண்ணி அடுத்த நாள் அவர் மறிச்சிருவார். அப்போ செய்தி வெளியில எப்படி பரவும்? இந்த ஆள் வந்து ஜெபம் பண்ணா செத்தே போயிட்டான் அந்த ஆள் அப்படின்னு வருமா இல்லையா? இப்போ இந்த பயம்லாம் வேற இருக்குமா இல்லையா நமக்கு? நம்மளா இருந்தா அப்படிலாம் ஜெபம் பண்ணியிருப்போம், காலில் விழுந்து மன்றாடி இருப்போம், ஒரு 4 அந்நிய பாஷை, ஒரு 2 பாட்டு, ஒரு தாய் தேற்றுவது போல் இதெல்லாம் செஞ்சிருப்போம். இயேசுநாதர் நேரா போறார், கல்லை புரட்டி போட சொல்றார். சொல்லிட்டு அவர் சொன்னது, ஆண்டவரே நான் பணிஞ்சு காலில் விழுந்து கேட்குறேன், இரக்கமாயிரும் தயவாயிரும்லாம் கேட்கல. நான் சொல்ல போறதை நீங்க கேட்டுட்டீங்கன்னு நான் நன்றி செலுத்துறேன், நீங்க செவி கொடுக்குறீங்கன்னு எனக்கு தெரியும், அதனால உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம். இதையும் இப்போ நான் எதுக்கு சொல்றேன்னா, இங்க கூட உள்ளவங்களாம் நம்பணும், அதனால நான் சொல்றேன். எனக்கு தெரியும், இவங்களுக்காக நான் சொல்றேன்னு இயேசுநாதர் சொல்றாருங்க. இப்போ நம்ம இந்த சப்ஜெக்டை ரொம்ப ஈஸியா ஹேண்டில் பண்ணிடுவோம். என்னன்னா, அவர் பிதாவின் ஒரே மகன், அவர் கடவுள், அதனால அவர் செஞ்சிட்டார். அவ்வாறு என்றால் 12 வயசுல இயேசுநாதர் ஊழியத்தை ஆரம்பிச்சிருக்கலாமா இல்லையா? 12 வயசுல செஞ்சிருக்கலாமா இல்லையாங்க? 12 வயசுல உயிரோட எழுப்பியிருக்கலாம், 12 வயசுல குஷ்டனை சொத்தமாக்கி இருக்கலாம், என்ன வேணாலும் செஞ்சிருக்கலாமே. ஏன் ஒரு 18 வருஷம் கேப் ஆண்டவருக்கு தேவைப்பட்டுச்சு? ஒளிஞ்சிருந்தாரா? மறைக்கப்பட்டிருந்தாரா? வல்லமை இல்லாம இருந்ததா? கிடையாது. அவர் கடவுளே ஆனாலும் மாம்சத்தில் இருக்கும் பொழுது அதற்கான பயிற்சிகளை மேற்கொள்ள வேண்டியது அவசியம். நான் சொல்ல வருது புரியுதா உங்களுக்கு? அவர் தேவன் தான், இல்லைன்னு சொல்லல. ஆனா மனுஷருடைய மாம்சத்தை கொண்டிருக்கிறார், மண்ணினால் அந்த உடலை கொண்டிருக்கிறார். இயேசு, நசரேனாகிய இயேசு என்பது மண்ணினால் ஆன உடல். யாராவது ஒருத்தர் இங்க இயேசுன்றது ஆவியினால் ஆன உடல்னு சொல்லுங்க பாப்போம். அவருக்கும் ரத்தம் சிந்தப்பட்டுச்சு அடிச்ச போது, ஆமாவா இல்லையா? So it clearly says he had a man's appearance, man's body. அதனால இந்த மாம்சத்தை மேற்கொள்றதுக்கு பயிற்சி நிச்சயம் அவசியம்.
அதை தான் இயேசுநாதர் 18 வருஷம் செஞ்சு எவ்வாறு உயிரோடு எழுப்பது, எப்படி கடைபிடிப்பது, எப்படி தன் சிந்தைகளை மேற்கொள்வது என்ற கடின பயிற்சியை மேற்கொண்டார். அதுதான் உண்மை. அல்லேலூயா. நம்ப மாட்டீங்களா? 18 வருஷம் பயிற்சி முடிச்சுட்டு வரார். ஞானஸ்தானம் எடுத்தோன்னே டெஸ்ட் நடக்குதா இல்லையா? நடக்குதா இல்லையாங்க? 18 வருஷம் பயிற்சி. இன்னைக்கு நீங்க ஒரு வருஷம் கிளாஸ் படிச்சோன்னே கடைசியா எக்ஸாம் எதுக்கு வைக்கிறாங்க? ஒரு வருஷம் படிச்சது உங்களுக்கு தெரியுதா, தகுதியா அடுத்த கிளாஸுக்கு அப்படின்னு டெஸ்ட் வைக்கிறாங்களா இல்லையா? எக்ஸாம் வைக்கிறாங்களா இல்லையா? ஆமாவா இல்லையா? அது மாதிரி 18 வருஷம் பயிற்சி ஓகே, டெஸ்ட் வச்சு பார்க்கறாரு. என்ன, தான் சிந்தையை மேற்கொள்றாரா, தன் மாம்சத்தின் இச்சையை மேற்கொள்றாரா, கண்களின் இச்சையை மேற்கொள்றாரா, ஜீவனத்தின் பெருமையை மேற்கொள்றாரான்னு டெஸ்ட் வச்சு பார்க்கறார். டெஸ்ட்ல வெற்றி பெற்றோன்னே ஊழியத்தில் இறங்குறார். ஆமாவா இல்லையா? ரைட். இங்க நம்ம ரொம்ப ஈஸியா எனக்கு சொல்லிடுறோம், இயேசுநாதர் கடவுள், அவர் செஞ்சார், நம்மளாலலாம் செய்ய முடியாதுங்க. கிடையாது. இயேசுநாதர் கடவுளாவே இருந்தாலும் இந்த மாம்சத்தை மேற்கொள்றதுக்கு அவருக்கு பயிற்சி தேவைப்பட்டது. அவ்வாறு பயிற்சியை மேற்கொண்டார். ஓகே, இதெல்லாம் சரி. இப்போ இயேசுநாதர் பயங்கர பரீட்சையெல்லாம் மேற்கொண்டு தான் இந்த இடத்துல நிற்கிறார், எப்படி உயிரோடு எழுப்புவது என்றால். இப்போ 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 அவர் ஒரு மானிடரா இந்த இடத்துல நிற்கிறார். பிதாவை தனக்குள் கொண்டு ஒரு மானிடரா நிற்கிறாருங்க. இப்போ என் கேள்வி, எங்க இருந்து இவ்வளோ தைரியம் ஒரு மனுஷனுக்கு வந்தது? 4 நாள் செத்த, ஒரு நாள் பரவாயில்ல, எவ்வீரு மகளுக்கு போய் எழுப்பினார் பாருங்க. ஒரு 10 நிமிஷம் கேப், ஒரு 20 நிமிஷம் கேப், சரி ஒரு அரை மணி நேரம்னே வச்சுக்கோமே. அரை மணி நேரம் கேப்ல போய் எழுப்புறதுக்கு ஓரளவுக்கு தைரியம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. 4 நாள் ஆயிடுச்சுங்க. 4 days பயங்கர துர்நாற்றம் வீச ஆரம்பிச்சிருக்கோம். 4 நாளுக்கு அப்புறம் தைரியமா போறாரு. எங்க இருந்து இந்த தைரியம் வந்தது? எவ்வாறு இந்த தைரியம் வந்தது? எப்படி உயிரோடு எழுப்பினார் என்ற கேள்விக்கு நான் கேட்டேன். ஆண்டவர் எனக்கு பதில் சொன்னார். நீங்களும் தெரிஞ்சுக்கணுமா? மீகா 2:13 அந்த பதில் இருக்கு. மீகா 2:13 எவ்வாறு தேவன் இவ்வளவு தைரியமா போனார், எப்படி அந்த மரணம் என்னும் தடை உடைக்கப்பட்டதுன்னு 2:13 வாசிங்க. தடைகளை நீக்கி போடுகிறவர், தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்பாக நடந்து போகிறார், அவர்களுக்கு முன்பாக நடந்து போகிறார். அவர்கள் தடைகளை நீக்கி, அவர்கள் தடைகளை நீக்கி வாசலால் உட்பிரவேசித்து, வாசலால் உட்பிரவேசித்து கடந்து போவார்கள், கடந்து போவார்கள். அவர்கள் ராஜா, அவர்கள் ராஜா அவர்களுக்கு முன்பாக போவார், அவர்களுக்கு முன்பாக போவார். கர்த்தர் அவர்கள் முன்னணியில் நடந்து போவார். அல்லேலூயா. வசனத்தை கவனிச்சிங்களா? தடைகளை உடைத்து போடுகிறவர் அவர்களுக்கு முன்பாக செல்லுகின்றார்னு ஒரு வசனம் இருக்கு. இங்க ஒரே ஒரு தடவை மீண்டும் வாசிங்க. தடைகளை நீக்கி போடுகிறவர், தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்பாக நடந்து போகிறார். அந்த வார்த்தை நல்லா அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்பாக நடந்து போகிறார். அல்லேலூயா. மார்க் பண்ணிட்டீங்க, கொஞ்சம் பாருங்க. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இயேசுநாதர் உயிரோட எழுப்ப போய் கல் முன்னாடி போய் நிற்கிறதுக்கு முன்னாடியே பிதாவானவர் அங்கே போய் மரணத்தை உடைச்சு எறிஞ்சிட்டார். தடையை உடைத்தெறிந்து விட்டார். அதனால தான் இயேசுநாதர் அங்கே நின்று ரெக்வஸ்ட் பண்ணலை. அவர் சொன்னது, நான் சொல்ல போறது என்னன்னு உங்களுக்கு முன்னாடியே தெரியும், அதையும் நீ செய்து முடித்து விட்டீர், உமக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. தேவன் என்கிட்ட சொல்லி அனுப்புனது, உங்க வாழ்க்கையில் இருக்கிற தடைகள் எல்லாவற்றையும் அவர் முன்பாகவே சென்று உடை தெரிந்து விட்டார். இதுவே உண்மை. அல்லேலூயா. வியாதியா இருக்கட்டும், பண பிரச்சனையா இருக்கட்டும், என்ன பிரச்சனையா இருந்தாலும் நம்ம இப்போ அதுக்கான பதிலை தேடிட்டு இருக்கோம் இல்லையா? எப்படி இதை மேற்கொள்வது? நீங்க மேற்கொள்வதுன்னு நினைக்கிறதுக்கு முன்பாகவே அவர் தடையை உடை தெரிந்து விட்டார் அப்படின்னு வசனம் கூறுகிறது, நான் கூறவில்லை. ஆமென். ரொம்ப அருமையான வசனம். திரும்ப வாசிங்க பாப்போம். தடைகளை நீக்கி போடுகிறவர், தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்பாக நடந்து போகிறார், அவர்களுக்கு முன்பாக நடந்து போகிறார். அவர்கள் தடைகளை நீக்கி, தடைகளை நீக்கி வாசலால் உட்பிரவேசித்து, வாசலால் உட்பிரவேசித்து கடந்து போவார்கள், கடந்து போவார்கள். அவர்கள் ராஜா, அவர்கள் ராஜா அவர்களுக்கு முன்பாக போவார், அவர்களுக்கு முன்பாக போவார். கர்த்தர் அவர்கள் முன்னணியில் நடந்து போவார். அல்லேலூயா. சப்ஜெக்ட் நல்லா புரிஞ்சுக்கோங்க. தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்பாக செல்கிறார். இது தேவனை குறிக்குதுங்க. இது தேவனை குறிக்குது. மக்கள் அந்த வாசல் வழியா கடந்து போவார்கள். அவர்களுடைய ராஜா அவர்களுக்கு முன்பாக போவார். யாருங்க கழுத மேல ராஜாவா அமர்ந்து வந்தார்? இயேசுநாதர்
நமக்கு முன்பாக நம்மை வழிநடத்தி செல்லுகின்றார். ஆனால் அதற்கு முன்பாகவே பிதாவானவர் தடைகளை உடைத்தெறிகின்றார். அதுதான் உண்மை. ஆமென். இயேசுநாதர் வழி நடத்துகின்றார். அதனாலதான் இயேசுநாதர் சொல்லுவார், தன்னை ராஜான்னு சொல்றதை விட நான் ஒரு நல்ல மெய்ப்பெண்ணு சொல்லுவார். ஆமென். அல்லேலூயா. அதனால நல்ல ராஜா நல்ல மெய்ப்பெண் வழி நடத்துகிறார், இல்லைன்னு சொல்லல. ஆனா தடைய முன்னாடியே பிதாவானவர் உடைச்சு எறிஞ்சிட்டார். ராஜா நம்மளை அது வழியா வழி நடத்திட்டு போறார். அல்லேலூயா. இதே போல இன்னும் சில வசனங்கள் இருக்கு, நம்ம வாசிக்க போறோம். எங்க? எக்ஸோடஸ் 33:14. எக்ஸோடஸ் 33:14 வாசிங்க பாப்போம். அதற்கு அவர் என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்றார். நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்றார். ஓகே. டியூட்ரானமி 1:30. உபாகமம் 1:30. உபாகமம் 1:30. உங்களுக்கு முன் செல்லும், உங்களுக்கு முன் செல்லும் உங்கள் தேவனாகிய கர்த்தர் தாமே எகிப்தில் உங்களோடு இருந்து, எகிப்தில் உங்களோடு இருந்து உங்கள் கண்களுக்கு முன்பாக செய்தது எல்லாவற்றை போலவும் வனாந்தரத்தில் செய்து வந்தது போலவும் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். அல்லேலூயா. இது நமக்கு மிகவும் அவசியம். இந்த வசனம் மார்க் பண்ணிக்கோ. ஏன் சொல்றேன்னா, தேவன் சில நேரம் செஞ்சதை நம்ம ஒரு பெரிய பிரச்சனையில மறந்துடுவோம். ஆமே. ஒரு பெரிய பிரச்சனை வந்தோடனே தேவன் இதுவரைக்கும் வழி நடத்தினதை மறந்துடுவோம். அதனாலதான் வேதம் சொல்லுகிறது, எகிப்தில் வழி நடத்தினது போலவும், அங்க செய்த அற்புதங்கள் போலவும், வனாந்திரத்தில் வழி நடத்தினது போலவும் இன்றும் அவர் உங்களுக்கு முன்பாக சென்று யுத்தம் பண்ணுவார்னு வேதம் சொல்லியிருக்கு. எங்க ஒரே ஒரு தடவை வாசிங்க பார்ப்போம். உங்களுக்கு முன் செல்லும் உங்கள் தேவனாகிய கர்த்தர் தாமே, உங்கள் கர்த்தர், உங்களுக்கு முன் செல்ற கர்த்தர் என்ன செய்யறாரா? எகிப்தில் உங்களோடு இருந்து உங்கள் கண்களுக்கு முன்பாக செய்த எல்லாவற்றையும் வனாந்தரத்தில் செய்து வந்த போலவும் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். அன்று செய்தவர் இன்றும் உங்களுக்கு யுத்தம் பண்ணுவார்னு வேதம் சொல்லுது. அல்லேலூயா. அதே உபாகமம் 31:8 வாசிங்க. உபாகமம் 31:8. உபாகமம் 31:8. கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக போகிறவர், அவர் உன்னோடே இருப்பார், அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை, நீ பயப்படவும் கலங்கவும் வேண்டாம் என்றார். அல்லேலூயா. புல் அரிக்குதுங்க கைலாம். ஆமென். எவ்வளோ பெரிய தடைய வேணாலும் இருக்கட்டும், வேதம் என்ன சொல்லுகிறது? இது புதிய ஏற்பாட்டில் இயேசுநாதர் பேசல, பழைய ஏற்பாட்டிலே தேவன் தன் மக்களுக்கு தந்த வாக்கு என்னன்னா, நான் உனக்கு முன்பாக செல்லுகின்றேன், என் சமூகம் உன் கூட இருக்கும், நீ பயப்படவும் கலங்கவும் வேண்டாம். அல்லேலூயா. கடைசியா ஏசாயா 45:2. ஏசாயா 45:2. நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன், கோணலான பாதைகளை நான் செவ்வையாக்குவேன். அல்லேலூயா. ஆமென். இப்போ சப்ஜெக்ட்டுக்கு வருவோம். 4 நாளைக்கு முன்னாடி லாசரு மரிச்சிட்டாங்க. மரணம் என்ற ஒரு பெரிய கட்டை அவனை கட்டி போட்டுருச்சு. மரணம் மாதிரி ஒரு பெரிய கட்டு இருக்கா? கிடையாது. இறந்த திரும்ப வர முடியுமா? கிடையாது. அதுதான் கடைசி, இந்த மாம்சத்தோடைய கடைசி பகுதி அதுதான். மரணம் நேர்ந்து விட்டது. ஆனா இயேசுநாதர் இப்போ ஏன் 2 நாள் லகுவா கிளம்பி வந்தாருன்னு உங்களுக்கு புரியுதா? அவன் சிக்கா இருக்கான்னு தெரியும், அவன் இறந்துட்டான்னு தெரியும். தான் சீஷர்கள்ட்டே தான் இறந்துட்டான்னு சொன்னதுக்கு அப்புறம் இயேசுநாதருக்கு என்ன தெரியுமாங்க தெரிஞ்சது? 2 நாள் கழிச்சு போவோம். ஏன்னா மரணத்தை உடைக்கிறவர் ஏற்கனவே அங்க போயிட்டார். அவர் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்வார். நான் பொறுமையா போறேன். அல்லேலூயா. அவருக்கு அந்த அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது. பிதாவானவர் முன்னாடியே போயிட்டார். பிதாவானவர் என்ன செய்கிறார்? பெரிய மரணத்தை வச்சு இன்னைக்கு லாசருவை வென்றுட்டோம் அப்படின்னு மரணம் நினைக்கும் போது பிதாவானவர் கதவை தட்டி, மரணமே உன் கூரைங்கே, பாதாளமே உன், அவர் அப்பவே 4 நாளைக்கு முன்னாடியே அங்க வந்துட்டாருங்க. 4 நாளைக்கு முன்னாடியே my father has arrived at the spot. இயேசுநாதர் கால் வைப்பதற்கு முன்பாகவே மரணத்தை உடைத்தெறிந்து விட்டார். ஏன்னா இயேசுநாதர் வணங்குகின்ற பிதா
நீங்களும் நானும் வணங்குகின்ற பிதா தடைகளை உடைக்கிறவர் என்று வேதம் கூறியிருக்கிறது. அவர் முன்பாக சென்று யுத்தம் செய்வார் என்று வேதம் கூறியிருக்கிறது. அவருடைய சமூகம் நமக்கு முன்பாக செல்லும் என்று வேதம் கூறியிருக்கிறது. ஆமே. இப்போ ஒரு கேள்விங்க. அதாவது நான் அந்த இடத்துக்கு போறதுக்கு முன்னாடியே, நான் ஜெபிக்கிறதுக்கு முன்னாடியே எப்படி பிதாவானவர் இதை செய்யறாருன்னு ஒரு டவுட் இருக்குமா இல்லையா? உங்களுக்கு இருக்கா இல்லையா? எனக்கு இருக்கு. ஏதாவது என் வாயை திறந்து ஆண்டவரே இது எனக்கு வேணும்னு நான் கேட்கறதுக்கு முன்னாடியே அவர் அங்கே போய் தடையை உடைச்சிடுறாராம். எவ்வாறு இது நடக்கிறதுனா மத்தேயு 7:8 அதற்கான பதில் இருக்கு. வாசிங்க பார்ப்போம். மத்தேயு 7:8. Matthew 7:8. ஏனென்றால் கேட்கிறவன் எவனும் பெற்றுக்கொள்கிறான், தேடுகிறவன் கண்டடைகிறான், தட்டுகிறவனுக்கு திறக்கப்படும். 7:8 மேத்யூ அதான் போடப்பட்டிருக்கா? அப்போ இட்ஸ் டிஃபரெண்ட் வேர்ஸ் ஐ கெஸ். இங்கிலீஷ்ல 7:8 இருக்கு. லெட் மீ செக். அது கீழே இருக்கு பாருங்க. அவர்களை போல் நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டாம், ஏனென்றால் நீங்கள் 7:8 நீங்க கொடுத்துருக்கு. உங்களுக்கு என்ன போடப்பட்டிருக்கு? 6:8ல வாசிங்க. ஐ எம் சாரி, மேத்யூ 6:8. சாரி மேத்யூ 6:8. நீயோ ஜெபம் பண்ணும் பொழுது அறை வீட்டுக்குள் பிரவேசித்து கதவை பூட்டி அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணு. அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா வெளியரங்கமாய் உனக்கு பலன் அளிப்பார். தொடர்ந்து வாசிங்க. அன்றியும் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது பொழுது அஞ்ஞானிகளைப் போல வீண் வார்த்தைகளை மலப்பாதீர்கள். அவர்கள் அதிக வசனிப்பினால் தங்கள் ஜெபம் கேட்கப்படும் என்று நினைக்கிறார்கள். ஓகே, இந்த வருஷம் பாருங்க. அவர்களைப் போல நீங்கள் செய்யாதிருங்கள். உங்கள் பிதாவை நோக்கி நீங்கள் வேண்டிக் கொள்வதற்கு முன்னமே உங்களுக்கு இன்னது தேவை என்று அவர் அறிந்திருக்கிறார். வசனம் தெளிவா இருக்கு பாருங்க. நீங்கள் வேண்டிக் கொள்வதற்கு சிந்தையில யோசிச்சு வார்த்தையா போடுவதற்கு முன்பாகவே இன்னது தேவை, இந்த நேரத்தில் தேவை என்று தேவன் அறிந்திருக்கிறார். அல்லேலூயா. சரி, இது ஓகே. இது எப்படி செயல்படுது பாஸ்டர் அப்படின்னா, சயின்ஸ்ல இன்னைக்கு ஒரு காரியம் ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. நல்லா கவனிங்க. ஒரு ஆட்டம், ஒரு அணுவை எடுத்து, ஒரு சிங்கிள் தனிப்பட்ட ஒரு அணுவை எடுத்து ரெண்டா பிரிக்கிறாங்கங்க. பிரிச்சு இதை அங்க ஒரு தூரத்துல வைக்கிறாங்க, இதை ஒரு தூரத்துல வைக்கிறாங்க. இப்ப அங்க ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் கொடுக்குறாங்க. கொடுத்த அதே சமயம் இங்கேயும் அந்த ரியாக்ஷன் மாறுது. ரெண்டுமே பிரிஞ்சிருச்சு, ஒண்ணுதான், ஆனா ரெண்டா பிரிச்சு பாக்குறாங்க. பிரிச்சு செய்யும் பொழுது இங்க என்ன ரியாக்ஷன் கொடுக்குறாங்களோ அது அங்க மாறுதுங்க. இடையில எந்த கனெக்ஷன் இல்லை. இங்க கொடுத்தது அங்க அவங்க செய்யல, ஒரு இடத்துல மட்டும் செய்யறாங்க, இன்னொரு இடத்துல அது தானா மாறுது. அல்லேலூயா. இது சயின்ஸ்ல இப்ப ப்ரூவ் பண்ணிருக்காங்க. அதாவது என்டாங்கிள்மெண்ட் அப்படின்னு ப்ரூவ் பண்ணிருக்காங்க. இட் இஸ் ஆல் கனெக்டட் அப்படின்றத ப்ரூவ் பண்றாங்க. அதாவது இங்க ரியாக்ஷன் கொடுத்தா அங்கேயும் மாறுது அப்படின்னு. இத பிதாவானவர் ஆதியாகமம் 1:27 ப்ரூவ் பண்ணிட்டார். என்ன தெரியுமா? நீங்க என்னுடைய சாயலா இருப்பதனால் நீங்க கேட்பதற்கு முன்பாக அவர் அறிந்து கொள்கின்றார். அல்லேலூயா. புரியல உங்களுக்கு? இன்னைக்கு உங்களுடைய மாம்சம் மண்ணினால் ஆனது. உங்க ஆத்மா எங்க இருந்து வந்தது? யார் இடத்திலிருந்து வந்தது? பிதாவின் இடத்திலிருந்து வந்தது. பிதாவானவரோ நம்மளுடைய ஆத்மாவை தனிப்பட்ட ஒரு காரியத்தை கொண்டு உருவாக்கவில்லை, தன்னுடைய சுவாசத்திலிருந்து கொஞ்சம் ஊதுறார். ஆமாவா இல்லையா? பிதா தன்னுடைய சுவாசத்திலிருந்து, தன்னுடைய பகுதியிலிருந்து ஒரு சிறிய பகுதியை நமக்குள்ள ஊதுறாரு. அதுவே இன்னைக்கு நம்மளுடைய ஆத்மாவா செயல்படுது. அப்போ அவருடைய ஆத்மாக்கும் நம்ம ஆத்மாக்கும் வித்தியாசம் இல்லை. அதனாலதான் தேவன் சொல்றார், நீங்கள் ஜெபிப்பதற்கு முன்பாகவே எப்பொழுது தேவை, எங்கு தேவை, எவ்வாறு அந்த தடையை உடைக்க வேண்டும் என்று அவர் அறிந்து கொள்கிறார். அல்லேலூயா. ஆமேன். புரியுதாங்க நான் சொல்றது? இன்னைக்கு நீங்களும் பிதாவானவர் கனெக்டட், பிரிக்க முடியாது யாராலையும். இதை புரிந்து கொள்வதற்கு நேரமாகும். சொல்றது புரியுதா? மாம்சத்தில் இருக்கிறதுனால இதை புரிந்து கொள்வது கடினம், ஆனால் அதுவே சத்தியமாகும். அதனாலதான் இயேசுநாதர் சொல்றார், நானும் பிதாவும் ஒன்றா இருக்கின்றோம். இன்னைக்கு அதுதான் நமக்கும் நடந்திருக்கு. ஆமே. அல்லேலூயா. நீங்களும் பிதாவானவர் ஒன்றாய் இருப்பதனாலதான் மத்தேயு 6:8 இயேசுநாதர் சொல்றார், நீங்கள் ஜெபம் பண்ணுவதற்கு முன்பாகவே பிதாவானவர் அறிந்து கொள்கிறார். அல்லேலூயா. அதனாலதான் லாசரு இறந்த இடத்துல இயேசுநாதர் வாயை திறந்து ஜெபம் பண்ணல, முட்டி போட்டு ஜெபம் பண்ணல, முழங்கால் படிக்கிட்டு ஜெபம் பண்ணல, எதுவும் செய்யல.
அவர் இருந்தபடியே அவர் ஜெபம் பண்ணுவதற்கு முன்பாகவே பிதாவானவருக்கு தெரியும், இது என்னுடைய மகிமைக்காக செயல்பட போகின்றது. எனவே நான் முன்பாக சென்று மரணம் என்னும் தடையை நான் உடைத்து போடுகிறேன்னு உடைச்சு போட்டார். அல்லேலூயா, ஆமேன். இன்றைய செய்தியை கொஞ்சம் நம்ம வாழ்க்கையில் எடுத்துக்கோம். அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில் பிரச்சனை இருக்குன்றவங்க, என் வாழ்க்கையில் பிரச்சனை இருக்குன்றவங்க கையை உயர்த்தி ஒரு ஆமேன் சொல்லுங்க. ஆமேன். தடை இருக்கு, கீழே போட்டுக்கோங்க. இன்னைக்கு ஒவ்வொரு வயசுக்கு ஒரு தடை இருக்கா இல்லையா? இருக்கு. தொடர்ந்து தடைகள் இருக்கு. பணத்தடை இருக்கு, குடும்பத்தில் தடைகள் இருக்கு, பேச்சுவார்த்தையில் தடைகள் இருக்கு. தடைகள் தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்கு. அப்போ யாரோட உதவியும் இல்லாம, பண உதவி இல்லாம, சோர்ஸ் இல்லாம நம்ம நிற்கும் பொழுது என்னத்த போ அப்படின்ற சூழல் தோணும் பொழுது உங்கள் மாம்சத்திற்கும் உங்கள் ஆத்மாக்கும் நான் நினைவுபடுத்த விரும்புவது என்ன என்று தெரியுமா? மீகா 2:13 படி தடையை உடைக்கிறவர் உங்களுக்கு முன்பாக செல்கின்றார். நீங்க இன்னைக்கு உட்காந்து அந்த பிரச்சனைக்கு எப்படி சொல்யூஷன் கண்டுபிடிக்கணும்னு தேவன் சொல்லவே இல்லையே. ஏதாவது ஒரு இடத்துல சொல்லுங்க. யோபுக்கு தேவன் தாங்க அனுமதிக்கிறார், ஆமாவா இல்லையா? பிரச்சனையை அனுமதிக்கிறார். எங்கேயாவது சொன்னாரா யோபுவே இதுக்கான வழியை கண்டுபிடிக்கட்டும்னு? கிடையாது. பிரச்சனையை அனுமதிச்சார். ஆனா அவன் மனசுல உள்ள யுத்தத்தையும் தானே மேற்கொண்டாரா இல்லையா? தானே அங்க நின்று வழி நடத்துகின்றார். அவரே ரதத்தை ஓட்டுகின்றார், ஆமாவா இல்லையா? ஆமே. இன்னைக்கு பிரச்சனை இருக்கு, கஷ்டம் இருக்கு, எல்லாருக்கும் இருக்கு. கஷ்டம் இருக்கு, பிரச்சனை இருக்கு, தடைகள் இருக்கு. நீங்க என்ன தெரியுமாங்க செய்யணும்? உட்காந்து கணக்கு போடாதீங்க. இன்னைக்கு நம்ம பண்ற தப்பு அதுதான். இப்படி செய்யணுமோ, அப்படி செய்யணுமோ, அப்படி பண்ணலாமா, இப்படி பண்ணலாமா, இதை செஞ்சிடலாமா, அதை செஞ்சிடலாமா, இது எதுவும் நடக்காது. அது எல்லாம் வீண். ஏன்னா நம்ம தேடுற பதில் கொஞ்ச நாளைக்கு தான் நிலைச்சு நிற்கும். டெம்பரரி, இட்ஸ் டெம்பரரி, டோன்ட் டூ இட். தேவன் அதான் சொல்றார், திராணிக்கு மேல நான் சோதிக்க மாட்டேன், அந்த பிரச்சனைக்கான வழியும் நான் அதிலே வைத்திருக்கிறேன்னு தேவன் சொல்றார். அல்லேலூயா. இன்னைக்கு உங்களுக்கெல்லாம் பிரச்சனை இருக்கா? எல்லாரும் கை உயர்த்தினீங்க. பிரச்சனை இருக்குன்னு உங்களால சமாளிக்க முடியுன்றதுனால தான் அந்த பிரச்சனை உங்கள்கிட்ட இருக்கு. உங்களால முடியலன்னா தேவன் கொடுக்க மாட்டார். ஆமென். அப்ப கொடுத்திருக்காருன்னா அதற்கான வழியும் அவர் உண்டாக்கி வைத்திருக்கிறேன்னு சொல்றார். சொன்னவர் யாரு? பொய் சொல்றவரா? வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவரா இருக்கிறார். அவர் வேற என்னவா இருக்காரா? நம்ம ஜெபம் பண்ணி ஆண்டவரே இதுக்கு ஒரு சொல்யூஷன் தாங்கன்னு கேட்கறதுக்கு முன்னாடியே அவர் சொல்யூஷனை ரெடி பண்ணி வச்சிருக்காராம். ரெடி பண்ணி வச்சுட்டு என்ன சொல்றாராம்? நானே உன்னை வழி நடத்துறேன். ஏன் சமூகம் உனக்கு எஸ்கார்டு போட்டு முன்னாடி செல்லும், நீ கூட நடந்து வந்தா போதும், நான் உன் கூட கடைசி காலம் வரைக்கும் இருப்பேன், நீ எதை குறித்து அஞ்ச வேண்டான்ற. ஆமென். அப்போ நம்ம என்ன பாஸ்டர் செய்யணும் அப்படின்னா, சந்தோஷமா இருங்கள், சந்தோஷமா இருங்கள் என்று பாட்டு பாடி ஆட வேண்டி நல்ல தேவனை துதிச்சு பாட வேண்டியது மட்டும்தான் நம்ம வேலை, வேற எதுவும் கிடையாது. அதற்கான சாட்சியை தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஞானதாசன் சொன்னார். இன்னைக்கு உட்காந்து நீங்க இதை கணக்கு பண்ணி அதை கணக்கு பண்ணி அந்த பிசினஸ் செஞ்சு இந்த எப்படியாவது முன்னேறணும் நீங்க பண்றதை விட, தேவன் வழி நடத்தட்டும், அந்த வழியில நான் பாட்டு பாடிட்டே போறேன்னு துதிச்சிட்டு நீங்க இறங்குனீங்க, சரண்டர் பண்ணிட்டு இறங்குனீங்கன்னு வைங்க, புல்லுள்ள இடங்களில் அமர்ந்த தண்ணீரண்டை அவர் உங்களை கொண்டு போய் சேர்ப்பார். இது வேதம் கொடுக்கின்ற வாக்கு, இது தேவன் உங்களுக்கு கொடுக்கின்ற வாக்கு. அல்லேலூயா. நம்மளால ஒன்றும் செய்ய முடியாதுங்க. இங்க எத்தனை பேர், யாராவது ஒருத்தர் நான் கவலைப்பட்டு இன்னைக்கு சாதிச்சிருக்கேன் பாஸ்டர், நான் கவலைப்பட்டு ஒரு பிரச்சனை முடிஞ்சிருக்குன்னு யாராவது ஒருத்தர் கை வைத்துங்க? கிடையாது. நான் அழுதே ஒரு காரியத்தை சாதிச்சிட்டேன் பாஸ்டர், அது வந்து ஸ்டபன்னஸ். நான் அழுது தேவன் எனக்கு ஒரு பதில் தந்துட்டாருன்னு சொல்றவங்க கை ஒருத்துங்க பார்ப்போம். கிடையாது. என்னைக்கு நம்ம அந்த பிரச்சனையை அட போட, இனி நம்மள்ட்ட ஒன்றும் இல்லை, தேவன் எல்லாவற்றையும் பார்த்துக்குவார் அப்படின்னு முழுமையா நம்பி யுத்தத்தை நீங்க ஒப்படைக்கிறீங்களோ அன்றே வெற்றி நிச்சயமானது. ஆமென். ஒன்று நல்லா தெரிஞ்சுக்கோங்க, நமக்கு ரொம்ப வெப்ராளத்தில் ஒரு கேள்வி வரும், என்ன பாவம் பண்ணேன்னு எனக்கு இந்த பிரச்சனை அப்படி. ஆமாவா இல்லையா? பிரச்சனை வருது வரல விடுங்க, ஒன்று நல்லா இன்னைக்கு தெரிஞ்சுக்கோங்க, பிரச்சனைன்னு ஒன்று ஆண்டவர் அனுமதிக்கிறதுக்கு முன்னாடியே அதற்கான பெரிய வெற்றியும் அவர் எழுதிட்டு தான் அவரு பிரச்சனையை அனுமதிக்கிறார். ஆமென். அல்லேலூயா. இதை நம்ம பாஷையில் சொல்லணும்னா,
கேஸை விசாரிக்கிறதுக்கு முன்னாடியே அவர் ஜட்மெண்ட்டை எழுதிட்டாருங்க. முடிஞ்சு, அவ்வளோதான், ஒன்றும் செய்ய முடியாது. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, உங்கள் பிரச்சனை நடக்கிறதுக்கு முன்னாடியே அவர் வெற்றியை எழுதிட்டார் சிஸ்டர்னு கை கொடுங்க. கங்க்ராச்சுலேஷன்ஸ், நீங்கள் ஜெயிச்சிட்டீங்க. ஆமென். எவ்வாறு எதை வச்சுங்க இப்படி தைரியமாக பேசுறீங்கன்னு யாராவது கேட்டா, மீகா 2:13 படி தடைகளை உடைக்கிறவர் முன்பாக செல்லுகின்றார், வழி நடத்துகின்ற நல்ல மெய்ப்பன் வழி நடத்துகின்றார். சந்தோஷமா இருக்க வேண்டிய நான் சந்தோஷமா இருக்கேன். அவ்வளோதான், இதுதான் கான்செப்ட். அப்போ அடுத்த முறையிலிருந்து ஒரு பிரச்சனை நமக்கு பெருசா இருக்குன்னா நீங்க நினைவு கொள்ள வேண்டிய ஒரே ஒரு வசனம் மீகா 2:13. ஆமென். நல்லா நினைவு வைத்துக் கொள்ளுங்கள். பிரச்சனை வரதுக்கு முன்னாடி அதற்கான தீர்வை தேவன் முடிவு பண்ணிட்டார். உங்களுக்கு அது மனப்பாடம் பண்ண கஷ்டமா இருக்குன்னா கேஸை விசாரிக்கிறதுக்கு முன்னாடியே ஜட்மெண்ட்டை கொடுத்துட்டார். தேவன் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டார். அல்லேலூயா, ஆமென். அவர் வழி நடத்துவார், அவர் உங்களை வெற்றி சிறக்க செய்வார், நீங்கள் அனைத்தையும் மேற்கொள்வீர்கள். அல்லேலூயா. தலைகளை தாழ்த்துங்க, நாம் ஜெபிப்போம். ஜீவனில் அன்பின் தேவனே, நீர் தந்த வார்த்தைக்காக நன்றி செலுத்துகின்றோம். நீர் இனி வரும் காலங்களில் நாங்கள் இந்த பிரச்சனைகளையோ தடைகளையோ குறித்து கவலைப்படாமல், அஞ்சாமல், வசனத்தை நினைவில் கொண்டு வாக்குத்தத்தம் பண்ணின நீர் எனக்கு முன்பாக சென்று தடைகளை உடைத்து போடுவீர் என்ற விசுவாசத்தில் தைரியமாக விசுவாசமாக நடைபோட நீர் உதவி செய்யும். வந்திருக்க ஒவ்வொருவரையும் நான் ஆசீர்வதிக்கின்றேன். அந்த துயரமான நேரத்தில் நீர் அந்த ஞானத்தை தந்து அவர்களை மீட்டுக்கொள்ளும், பொறுப்பெடுத்துக் கொள்ளும், வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறேன் ஜீவனில் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. மகிழ்ந்து களி கூறுங்கள், நல்ல சந்தோஷமா இருங்க. தடைகளை உடைக்கிறவர் உங்களுக்கு முன்பாக செல்கின்றார். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, தடைகளை உடைக்கிறவர் உங்களுக்கு முன்பாக செல்கின்றார். காட் பிளஸ் யூ. ஷலோம். கல்லை எடுத்து போடுங்க. கல்லை எடுத்து போடுங்கன்னு சொல்றாரு. ஆமா, ஒண்ணுமே புரியல. நான் சொன்னது புரியலையா? ஆண்டவரே, இப்போ இங்க நாற்றம் வருமே, இறந்து 4 நாள் ஆயிடுச்சே. மார்த்தாள், நிச்சயமா இது ஒரு சின்ன விஷயம்ங்கிறது உனக்கு தெரியும். நீ விசுவாசிச்சா தேவனுடைய மகிமையை காண்பாயின்னு நான் உனக்கு சொல்லலையா? இந்த நேரத்துல உன்னோட முன்னுரிமை விசுவாசிக்கிறது தான். நான் திரும்பவும் சொல்றேன், கல்லை எடுத்து போடுங்க. ஒன்று, 2, 3. பிதாவே, நீர் எனக்கு செவி கொடுத்தபடினால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். எப்பொழுதும் எனக்கு செவி கொடுக்கிறீர் என்று அறிந்திருக்கிறேன். ஆனாலும் நீர் என்ன அனுப்பினதை சூழ்ந்து நிற்கிற ஜனங்கள் விசுவாசிக்கும்படி அவர்கள் நிமித்தம் இதை சொன்ன. அனுப்புனதையா? லாசருவே, வெளியே வா.
நீங்க போய் இவனோட கட்ட விழ்த்து விடுங்க. மார்த்தா, ஆமா சகோதரா,